இங்கு கம்பளம் பட்டலமாக நடத்தி கொண்டிருக்கும் அன்பு தம்பி கொளிஞ்சிப்பட்டி சேர்ந்த எஸ்கே போதகுரு அவர்களுக்கு விழா கமிட்டி சார்பாக பொண்ணு மாலை அணிவித்து மரியாதை செய்யப்படுகிறது. இந்த ஆளுக்கு எதுக்கு இந்த தட்டி மாலை? ஒரு அரை மூலம் கிளம்ப போதாதான் கழுத்துல கொடுத்து கிளம்ப மாட்டாப்லையே மாப்பிள்ள. இன்னைக்கு தான் அளவான மாலை ஏன் மாதிரி. ஆமா, உங்களுக்கு கட்டுற மாதிரி எல்லாரும் கட்டிட்டாங்க. ஆமா, எங்களுக்கெல்லாம் மாலை அணிவித்து கௌரவப்படுத்திய உளுத்திமடை கிராமத்தார்களுக்கும் மற்றும் சுற்றுவட்டார கிராம பொதுமக்களுக்கும் என்ன சார்பாகவும் எங்கள் கலைஞர் சார்பாகவும் மற்றும் இந்நாடகத்தின் அமைப்பாளருமான என் அருமை வாத்தியார் புளியங்குளத்தை சேர்ந்த CK சந்திரன் வாத்தியார் அவர்களுக்கும் என்ன சார்பாகவும் கலைஞர் சார்பாகவும் நன்றி நன்றியான வணக்கம் வணக்கம் வணக்கம். வந்த ஒண்ணு பாருங்க, முகர் தட்டி மூஞ்சி மாறிட்டு 1000 சம்பளம் 100 பணியாரமா? ஏயா நான் உயிர் வாக்க கட்டிக்கிறீங்க. நீங்க என்ன 1000 ரூபாய் சம்பளத்தை சில்லற காசை மாத்தி கொடுத்தவங்களால சமக்க முடியுமா? அதனாலதான் 1000 நோட்டு அடிச்சுட்டு இருக்காங்க. நான் என்ன கேக்குறேன், வந்த உடனே ஏன் 1000 சம்பளம் 100 பணியாரங்கிற? 1000 கம்பளம் 100 பரிவாரம். என்ன சொன்ன? 1000 கம்பளம் 100 பரிவாரம். பரிவாரம்? பரிவாரம். எனக்கு ஒரு சந்தேகம். என்ன சந்தேகம்? பரிவாரங்கறல. ஆமா. பரி என்றால் என்ன? யாருக்கு தெரியும்? அப்ப நீ எதுக்கு இங்க வந்த? நான் தெரியாம வந்துட்டேன். நீங்க போடுற வேஷம் என்னையா? நான் கம்பளத்தை நாக்கிற வேஷம். அப்ப வரி சொல்றீங்கல்ல, எனக்கு சந்தேகமா இருக்குல்ல, கேட்கணும்ல. நான் கேட்டதில்ல. பரிவாரங்கறிய. ஆமா. பரி என்றால் என்ன? எங்க வாத்தியார் அப்படியே எழுதி கொடுத்தாரு. அப்ப வாத்தியார் சொல்லி கொடுத்த மட்டும் தான் படிப்பேன். அதே மாதிரி தான் படிப்பேன். ஏன் பரிவாரம்னா எனக்கு புரியும். நான் கிட்டத்தட்ட உங்களோட 23 வருஷம் நாடாடுறேன். ஆமா. பரி என்றால் என்ன? பரிவாரம்னா பரிவாரம் தாயா. யோ, அர்த்தம் வேணும்லையா? 1000 கம்பளம் சரி, நீங்க கம்பள கதை. பரிவாரம்னா? பரி என்றால் குதிரை. அதத்தானே கேட்டேன். 100 குதிரை படை வீரர்கள், அதான் 100 பரிவாரம். 64 படை வீரர்களும் செம்மறி கம்பளம் சில்லவாறு, கொல்லவாறு, வேக்கலவாறு, தோற்கலவாறு, கம்பளியவாறு, காப்பியவாறு, வீர கவுண்டவாறு, தொட்டியவாறு, பாலவாறு. எனக்கு ஒரு கவட்டவாறு, நமக்கு ஒரு வில்லுவாரு. ஆமா, வில்லுவாரு. தாளக்காருக்கு ஒரு தொங்குவாரு, அவருக்கு ஒரு தொடதட்டி வாரா கொடுங்க, நல்லா இருக்கு. மாப்பிள்ள, நீங்க சொன்ன வார் 4 பேருமே என்கிட்ட இப்போதைக்கு இல்ல. வேற என்ன வார் இருக்கா? நம்ம மட்டும் ஒரு ஸ்பெஷல் ஒரு வார் வச்சிருக்கேன். என்ன வாரு? இந்த தர்ணி படம் வந்துச்சுல. ஆமா. குமுல் பேபி. அமுல் பேபியா? அமுல் பேபியா? அந்த பிள்ளைக்காண்டி 49 வருஷமா ஒரு வாரம் சுமந்துக்கிறீங்க. 49 வருஷம் அப்படியே ஒரு வாரத்தை சுமந்து வச்சிருக்கீங்க? ஆமாயா மாப்ள. நம்ம மட்டும் ஒரு தொடதட்டி வார் இருக்கு, வேணுமான்னு கேட்க சொல்லுங்க. இந்த மாதிரி இப்ப தொடதட்டவே நம்மள சுருங்கி போச்சு கேள்விப்பட்டேன். அது அந்த பிள்ளை கை வச்சிச்சுனா நெடுமாயிரும். அண்டர் ஒளி சேசி மன கட்டப்பு மகாராஜா, ஊமுத்திர மகாராஜா, சிவன் தானாதிபதிகள் மூவரும் மீட்டையும் கேட்கணும். அந்த ஆம்புலன்ஸ் மேல்மாடி எடுத்துக்கிட்டு 6000 மைலுக்கு பறந்த வெள்ளையன். இங்கே ஓங்கி அடிச்சுனா கொண்டனம் அடிச்சுனா குருமி வந்து போகும். என்னங்க மாப்ள? 6000 மைலா? 6000 மைலுங்க மாப்ள. அட்டை செப்ப கூடாது. 6000 மைல். மயில் இல் போடணும். அட்டை தானே செப்புறேன். 6000 மைல். 6000 மைல் இல் இல் இல். 6000னா கரெக்ட்டா வதியா? மயில் லூ லூ போடணும். உன்னை சிவஞானம் எடுத்துக்கியா? ஏய், அத சொல்லியா? மயில் லூ. 6000 மைலுங்க இல்ல. அட்டை செப்ப கூடாது. 6000 மைல். இதனையே பெரிய வம்பு மசராவோட பேசுறீங்க. ஏயா, நல்லதுக்கு சொல்ல வந்தா நீங்க என்ன பெரிய விம்பு மசரா பேசுறீங்க? இந்த வெணமயில நீங்க பேசாதீங்க. எனக்கு தேவ மசராயா? சும்மால மணி அந்த பிஞ்சு மயிரு. ரொம்ப முக்கியம்ல. 6000 மைலுக்கு பறந்த வெள்ளையன். கடே முத்தி போட மயிரு. என்ன கேட்டான்? கிஷ்டிமலை கேட்டான். அதற்கு மகராசி எழுதி விட்டார். வானம் பொழிகிறது, பூமி கிளிகிறது. இந்தவன்டல்ல பலவடிக்கு. இங்கேரு பேச்சுக்காண்டி எதையும் பேசாத. வானம் பொழிகிறது, மக்கள் எல்லாத்துக்கும் தெரியும். மழை பொழியுது. ஆமா, மழை பெய்கிறது. பூமி கிளியுதுங்கறியே. ஆமா. ஒப்பத்தா விட்டு சனி மூலையில கிராஸாவா கிளியுது. எங்க அப்பத்தா வீட்டு சனி மூலையில கிராஸாவா கிளியுது. என்னங்க மாப்பிள்ள இப்படி பேசுறீங்க? என்னையா? எங்க அப்பத்தா நடு வீட்டுல கிளிய கண்டுதானே சண்டால எங்க அப்பே வந்திருக்காரு. என்னையா இத்தனை நாள் சொல்லாத மேட்டா சொல்லிக்கே? நம்ம எல்லாம் நாடகத்துக்கு கணிச்சு விட்டு வீட்டுல இதே சொல்லி வச்சிருக்காங்க. யாரார் அப்பே? எங்க அப்பா ஒரு ஆள் ஒண்ணு. சரி. நம்ம மணிகண்ட அப்பா ஒரு ஆள் ஒண்ணு. சேதுராஜங்க அப்பா ஒரு ஆள் ஒண்ணு. என்ன பண்ற? இது ஒரு இதே சொல்லி வச்சிருக்காங்க. ஆமா. வானம் பொழிகிறது, பூமி விளைகிறது, கொடுத்த மாட்டேன் சிந்தனை வைத்தார். உடனே அந்த வெள்ளையன் பெரிய மகாராஜ் முந்தியர்களுக்கு அதே பார்த்து இளைய மகாராஜ் கோபம் கொண்டு அந்த வெள்ளைக்கார பையன் வலது பட்சத்தை சதக்கென்று வெட்டினார். உடனே அங்கு கலவரமும் புரட்சியும் ஏற்பட்டது. இதன் காரணத்தை மனதில் எண்ணிக்கொண்டு சூழ்ச்சியாக மகாராஜினரையும் சிறையில் அடைக்கப்பட்டனர். இந்த விஷயத்தை அறிந்த வெள்ளையத்தவன் வெள்ளையர்களை வெட்டி வீழ்த்தி சிறை பெற்று வரும் பொழுது அந்த ராமநாதபுரம் சேதுபதி மகள் வெள்ளையம்மாளை சிறை எடுத்து வந்தார். உடனே இருவருக்கும் தக்கதேவி சென்னையில் திருமணத்தை வைத்து வல்லநாட்டு கடி வைத்தனர். அந்த கலவரத்திலும் கல்யாண நினைப்பிலும் சிவன் தானாதிபதியை மட்டும் மறந்து வந்து விட்டோம். சிவன் தானாதிபதியர்கள் வெள்ளையரிடம் சிக்கிக் கொண்டார்.
அப்படி சிக்கிக் கொண்டவர் வெள்ளெருமிருந்து தப்பிக்க ஒரு கெடுதல் பண்ணி ஒரு யோசனை பண்ணி என்ன வேற பண்ணியே வருது. என்னமோ குட்டி வார்த்தை விடுறீங்களா? அதான் ஒரே யோசனை இருக்கேன். எங்க கிட்ட வெட்டிங்கன்னா நல்லா ஒரு 500 பண்ணி வச்சிருக்கேன். நம்ம கிட்ட வெட்டிங்கன்னா சீசன் நேரம் சீசன் முடிய போகுது. ஆமா, உங்க 4 பேர்த்துல யாரை செலக்ட் பண்ணலாம்னு பாக்குறேன். யாரு என்கிட்ட விட்டா நம்பிக்கை இருக்கா? 500 1000 ஆக்கி தருவீங்க. பெட்டிக்காரு எங்க அண்ணனை நம்பி தருவேன். 500 1500 ஆக்கி தருவாரு. நம்ம மணியன்ட்டு 2000 ஆக்கி தருவேன். பங்காளி தாளக்காரு அவர் நம்பிதான் விடமாக 500 150 ஆக்கி தந்துருவாரு. அப்ப மீதி 350 என்ன பண்ணுவாரு? ஊடு மாடு பாண்டிகள் பைபாஸ் ரோட்லயே போற காலி அனுப்பிடுவாரு. யோசனை பண்ணி அப்படி தப்பித்தவர் மகராசிடம் என்ன கேட்டார்? தனது மகன் சிவசுப்பிரமணியன் கல்யாண கால விழாக்காக நெல் கேட்டார். அதற்கு மகராசினை வைத்தார். மந்திரரே, ஏற்கனவே வெள்ளைத்தவனுக்கும் வெள்ளைமாறு கிடந்த திருமணத்தின் போது அரண்மனை நெல்லும் பண்ணும் தீர்ந்து விட்டது. ஆகையால் ஈஸ்ட் இந்தியன் கிழக்கிந்தியாவுக்கு சொந்தமான 136 படி நெற்கள் இருக்கின்றன. போய் வட்டிக்கு நெல் கேளுங்கள், கடனாக கேளுங்கள், கொடுத்தால் பாருங்கள், கொடுக்காவிட்டால் திரும்பாருங்கள் என்று பெரிய மகராசி வைத்தார். அதற்கு இளையமராசனை வைத்தார். போய் வட்டிக்கு நெல் கேளுங்கள், கடனாக கேளுங்கள், கொடுத்தால் பாருங்கள், கொடுக்காவிட்டால் மீறினால் அப்பொருளை சாமர்த்தியமாக கொன்றுவார்கள் அல்லது வென்றுவார்கள் என்று இரு தரப்பார்கள் தெரிவித்ததாக மந்திராஜ் எங்களிடம் தெரியப்படுத்தினார். அதன் பிரகாரம் 1000 கம்பளம் 100 பரிவாரம் 64 படை வீரர்களும் கசல் கொண்டார் சென்றோம். வட்டிக்கு நெல் கேட்டோம். கேட்பதற்கு எங்களையும் மகாராஷ்டிரவரையும் தாறுமாறாக வெளிப்படுத்தி பேசினார்கள். எப்படி மச்சான் தாறுமாறானா? எப்படி ஏட்டிக்கு போட்டியா பேசினார்கள்? ஏட்டிக்கு மோட்டியானா? எங்களுக்கு முகனே பேசினார்கள். முகனேயானா? அவதூறானா? தரக்குறவா மதிப்புடாத பேசினார்கள். சும்மா வெண்ணெய் யாரா ஆயிரம் இருந்தாலும் ஒரு பெரிய ஒரு மிருதங்கத்துல உட்கார்ந்து ஒரு மனுஷனை பத்தி கேட்கலாமா? எப்ப அசிங்கமான வார்த்தை இல்லையா? ஆமா, நீ ஒரு ஆள் போதும் இப்ப சண்டை எடுத்து விடுறதுக்கு இல்லையா? சின்ன உங்களோட வயசுல சின்னாலதான் என்ன செய்ய அவர் என்ன செய்யப்பட்டு என்ன அசிங்கமான வார்த்தை சொல்லாமா? தமிழ் அகராதியில வெண்ணெயின் மறுபெயர் என்ன? பதம். பதமான ஆள்னு சொல்ல வந்தேன் மாப்பிள. அப்ப இவர் வந்து பதமான வெண்ணையா? ஆமா, பதமான ஆள்னு சொல்ல வந்தேன். ஏண்டா என் மொச வெண்ணெய் என்ன வெண்ணெய்? மொச வெண்ணெய் சீனி மடை வெண்ணெய். எப்ப சீனி மடை வெண்ணெய் என் மணி என்ற வெண்ணெய் உங்க போய் சாப்பிடா வெண்ணெய் வரது அப்புறம் முடிங்க. இது நமக்கு தேவையில்லாத விஷயம். அதனால கிரிக்கெட் நாக்கில் எதிர்பார்த்து பிறகு மகராசி சந்திப்போம். புரியா? எனக்கு ஒரு மேட்டு தெரியணுமியா? என்னையா? வந்ததுல இருந்து நான் 1000 கம்பளம் நான் அதை பண்ணேன், இதை நட்டமானி பாட்டுன்னு என்ன வச்சுதான் இது பூரா நடக்குது. என்னையா பீத்துற? என்னையா பெரிய பெரிய ஆள் மாதிரி பெரிய பின்ன பீத்திக்கு தர்ற? ஏயா நீ பெரிய ஆளா? முள்ளுப்பட்டி முத்தப்பநாயக்கர் 300 பேருக்கு படைத்தார். தாய் மாமா என்னைக்கு பெரிய ஆளா? மாமனாரு எந்த மாமனாரு? சரி பெரிய ஆளா? நீ பெரிய ஆளா? நீ சின்ன ஆளுதா? பெரிய ஆளியா நானே? உன்னை பெரிய ஆள்னு ஒத்துக்கிறவா? ஆமா சரி ஒத்துக்கிறேன். நான் சொல்றதை செய், நான் பெரிய ஆள்னு ஏத்துக்கிறேன். சரி நீங்க என்ன செய்ய சொல்றீங்க போறீங்க? ஒரு 4 ஸ்டெப் முன்னாடி வா. 1 2 3 அப்படி இல்லை. நீ பெரிய ஆள் தானே? ஊர்காரில் பெரிய ஆள் ஒத்துக்கிற சொல்லிடுவோம்ல. நான் சொல்ற மட்டும் செய்யணும். அப்படியே இந்த மைக்கில் பேசுவாப்போம். என்ன குழந்தைங்கிற ஆடு மாதிரி பார்க்குற? நீ பெரிய ஆள்னு பேசியாதுல. ஏயா எனக்கு தான் எட்டம் பட்டாதுன்னு எங்க அண்ணன் இறக்கி வச்சிருக்காங்க. அண்ணன் முத்துசாமி அண்ணன். ஆமா முத்துசாமி அண்ணன் எனக்கு ஸ்பெஷலா இறக்கி வச்சிருக்காங்க. வந்த உடனே ஸ்பெஷலா இறக்கி வைக்கிறாங்க, சாதா இறக்கி வைக்க. நீ அப்ப சின்ன ஆள் தானேயா? போட்டின்னு வந்து நான் பேச முடிய மாட்டேன். உன்னால பேச முடியாங்கற. பேச முடியுமா? அந்த மைக்ல பேசுனேன். பேச முடியாதுங்க. பேச முடியுமா? பேச முடியுமியா? எப்படி பேசுவ? அந்த மைக்ல பேசுனேன். எப்படி பேசுவ? என் பங்காளி முத்துராஜ் வரவேப்ப குனிய சொல்லி ஏறிக்கிட்டு பேசுறேன். நல்லா ஏறுவியா? நூறு தவறாம பிடிச்சி ஏறுவேன். கேள்விப்பட்டேன். ஆமா ஏயா நீங்க இவ்வளவு தூரத்துக்கு கேக்குறீங்களே. ஆமா என்ன நான் ஆளு சின்ன ஆளு கேவலப்பட்டு பேசுறீங்க. நாங்க கூட டேபிள்ல உட்கார்ந்திருக்கோம். என் சித்தப்பன் நாங்க 4 பேர் ஒண்ணுதான். சரி இப்ப கூப்பிடியா? என் சித்தப்பட இப்ப உனக்கு என்ன வேணும்? அந்த மைக்ல பேசுறீங்களே. ஆமா உங்க 4 பேருக்கு நீங்க இறங்க முடியாது. 3 பேரு எங்க அண்ணன் வளர்ந்தவரு. நான் எப்படி இந்த மைக்ல நின்னு பேசணும்? நீங்க வந்து பேசுங்க பாப்போம். குனியா நின்னு பேசுறேன். அப்ப நான் பேசுறேன், நீ எழுத்து எனக்கு பதில் வர்றியா? நீ குனிய கூடாது. குனிஞ்சா பள்ளிக்கூடம் லீவ் விட்டுருக்காங்க. எதுக்கு? கண்டே வரையும் பூரா நமக்கு தேவையில்லாத விஷயமியா. அதனால கிரிக்கெட் நாய்க்கு எதிர்பார்த்து பிறகு வரையில வண்டியில ரொம்ப சோதனையா வந்து என்ன காரணம்? அதையா கேக்குறீங்க? இல்ல ஏன் ரொம்ப வேதனையா வந்து என்ன காரணம்? அதெல்லாம் ஒண்ணும் இல்லையா. என்னமோ சொன்னீங்கள சகட. போன வாரம் கல்யாணம் முடிச்சேன். கல்யாணம் முடிஞ்சுச்சு. யாருக்கு? எனக்கு என் பொண்டாட்டிக்கு. உனக்கு முடிச்சு? உன் பொண்டாட்டிக்கு யாரோட முடிச்சு? என் கூட தான் முடிஞ்சு. அப்புறம் உன் கூட சொல்லியா? உனக்கு கல்யாணம் முடிஞ்சு? எனக்கு கல்யாணம் முடிஞ்சு. உனக்கு மாயா பொண்ணு தர்றாங்க? ஏயா எனக்கு தர மாட்டாங்களா? என்ன குப்பையில இருக்கிற கொட்டாச்சி கூட ஒரு குச்சியை கோர்த்து கிடக்கும் போது நாங்க கோர்க்க கூடாதா? அப்ப நீங்க கோர்க்கலாம். சரியா வரும். சரி உங்களுக்கு கல்யாணம் முடிஞ்சு? கல்யாணம் முடிஞ்சு. அதெல்லாம் நல்லபடியா முடிஞ்சு. ஆமா எந்த பிரச்சனையும் இல்ல. அப்புறம் என்னையா? நாளாண்டுக்கு என் பொண்டாட்டி தீட்டு விட போறேன். கட்டினது முந்தானத்து. நாளான்னைக்கு தீந்து விட போற. மொத்தம் 4 நாள்ல என்ன நடந்துச்சு? ஏன் சோகம்?
அதெல்லாம் காரணமே இருக்கு. என்ன காரணம்? அதெல்லாம் ஒண்ணும் காரணம் இல்லையா? யோ காரணம் சொல்லு. என் பொண்டாட்டி செத்த செவ்வேறுது. சரி. சுண்டுனா தெரிக்கும். என்னது சலமா? சலம் இல்லையா, அவ்வளவு செவப்பியா? அது எந்த குறையும் இல்லையே. அதனால ஒண்ணும் குறையும் இல்லையே. என்ன 25 பவுன் நகை போட்டாங்க. ஏயா நீ கெட்ட கெட்டுக்கு 25 பவுனா? ஒரு ரூபாயும் போட்டாலே நல்லா உன்னால சமக்க முடியாது. 1.5 லட்சம் ரூபாய் விலை கூடி போச்சு. 25 ரூபாயும் போட்டா நல்ல பொண்ணுங்கிற அப்புறம் ஏன் தீந்து விட போற? அதனால ஒண்ணும் குறையும் இல்லையே. அதனால குறையில அப்புறம் ஏன் தீந்து விட போற? அதெல்லாம் மாமன் மச்சின 4 பேர் தங்க கோணம். அது எந்த குறையும் இல்லையே. நீ என்ன கேட்டாலும் வாங்கி தர்றாங்க. என்ன கேட்டாலும் வாங்கி தர்றாங்க. வண்டி வண்டியில வாங்கி தர்றாங்க. என்ன வண்டி வாங்கி தர்றாங்க? என்னது? உங்களுக்கு என்ன வண்டி வாங்கி தருவாங்க? எனக்கு நொங்கு குடி வண்டி வாங்கி தருவாங்க. நொங்கு குடி வண்டி வாங்கி தருவாங்க இல்லையா? எனக்கு நான் ஓட்டுற மாதிரி வண்டி வாங்கி கொடுத்தாங்க. அதனால இல்ல மச்சின மாதிரி நீ கேக்குறது செய்றாங்க. எந்த குறையும் இல்ல. அப்புறம் என்ன உன் முண்டாடி தீந்து விட போற? என்னையா அப்படி பேசுறீங்க? என்ன சடங்காக முண்டை கட்டி வச்சு விட்டாங்க, சிரமமா இருக்கு. காரணம் மச்சான் காரணம் என்ன தெரியுமா? என்ன காரணம்? உன் ஜெயிச்ச பாத்துருப்பாங்க. இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு சடங்காகி கல்யாணம் பண்ணிக்கிறோம்னு பட்டி பிடிச்சி வச்சிட்டாங்க. அப்படியா? சரி மாப்பிள்ள, நான் தான் ஏமாந்து போனேன். ஆமா, இருந்தாலும் பரவாயில்ல. கிரிக்கெட் நாயகர் எதிர்பார்த்து பிறகு மகாராஷ்டிராவை அடுத்து கிரிக்கெட் நாயகர் அவர் எதிர்பார்த்து பிறகு மகாராஷ்டிராவை சந்திப்போம். ஏன்னா மூவரும் கொலை செய்து 136 நெற்களையும் அழியானது ஓட்டப்படாத இறக்கி வச்சிருக்கோம். இது அறிவதற்காக பெரிய மகாராஷ்டிரா எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறார்கள். என்ன வரும் தெரியவில்லை. கிரிக்கெட் நாயகர் எதிர்பார்ப்போம். ஒரே கிரிக்கெட் ஒரே வந்தோமையா. நாட்டுக்கு சேவை செய்ய நாகரிக கம்பளங்கள் வந்தோமையா. நாட்டுக்கு சேவை செய்ய நாகரிக கம்பளங்கள் வந்தோமையா. ஐயா நாட்டுக்கு சேவை செய்ய நாகரிக கம்பளங்கள் வந்தோமையா. புத்து கம்பளங்கள் வந்தோமையா. புத்தாட்டு கம்பளங்கள் வந்தோமையா. நாட்டுக்கு சேவை செய்ய நாகரிக கம்பளங்கள் வந்தோமையா. வந்தோமையா வந்தோமையா. 1000 கம்பளம் 100 பரிவாரம் 64 படைவீருக்கு சொந்தமான பாளையங்கோட்டைக்கு சென்று நெல் வாங்க சென்றோம். யாரு? நானு என் ஆளும். முரட்டு ஆளு வருவாரு. என்னடா செப்புறவேன்? என்னடா செப்புறேன் இப்ப நானு? அதைத்தான் உங்ககிட்ட கேக்குறேன். அதைத்தான் நானும் கேக்குறேன். ஒரே பெரிய நாயக்கரே, சரி நாமெல்லாம் 1000 கம்பளம் 100 பரிவாரம் 64 படை வீரர்களும் மந்திராண்மை கல்யாண காதல் விழாக்காக நெல் வாங்க சிறுவை கொண்டு போனோம். அதைத்தான் சொல்றேன் நானு. எதுக்கு போனோம்? நெல் வாங்க போனோம். போய் நெல் கேட்டான். ஏன் போய் கேட்டான்? கல்யாண காதல் விழாக்கா நெல் போய் கேட்டான். 1000 கம்பளம் 100 பரிவாரம் 64 படை வீரர்களும் எல்லாரும் போய் நெல் கேட்டான். எங்க போய் கேட்டான்? கரிசல் கொட்டாரத்துல கேட்டான். ஏன் போய் கேட்டான்? இப்ப தண்டவனிய பொழக்க போறியா? பொழந்தே விடுவேன். நீ பொழந்தேன்னா எனக்கு தோதா இருக்கும்டா. பங்காளி அந்த குட்ட நாயக்கர் வந்ததுல இருந்து ரொம்ப ஒரு விரண்டவாதமா பேசுறாப்ல. இன்னைக்கு போடுற ஓட்டுல அப்படியே வாயில இந்த அப்படியே இந்த கம்ப கொடுத்து தூக்கி கலையறதுக்கு மேல ஓட்டுவா. பொழந்தா நல்லா இருக்குமா? நீ செஞ்சுட்டாலும் அப்படித்தான் இருக்கும். வாய்ப்பு கொடு. என்னைய வாயில பூ கொடு. வாய்ப்பு கொடு. போய் நெல் கேட்டா. எதுக்கு போறா? கரிசல் கொட்டாரத்துக்கு நெல் வாங்க போனமியா. நெல் கேட்டா. தகாத வார்த்தைகள் பேசினாங்க. ஏட்டிக்கு போய் பேசினாங்க. எங்களுக்கு மகனே பேசினாங்க. அவதூறா பேசினாங்க. தரக்குறவா பேசினாங்க. எல்லாம் மதுரை ஒண்ணுதாயா? பேசினாங்க. 3 பேருமே அடிச்சான். எதுக்கு அடிச்சான்? தகாத வார்த்தை பேசினால அடிச்சான். எங்க போய் அடிச்சான்? கரிசல் கொட்டாரத்துல அடிச்சான். எதுக்கு போனா? வாயில விட அடிக்கணும்னு ஆசைப்பட்டேன். சரி அடிக்கணும்னு ஆசைப்பட்டேன். அடிச்சு விடுறா வாடா. அடிச்சான். 3 பேர் என்னன்னாங்க? 3 பேர் என்ன நம்ம அடிச்சா அவங்க செத்துட்டாங்கய்யா. செத்தா போனாங்க. நீ எல்லாம் திருமணம் பட்டியல கல்யாணம் முடிச்சு கீழ் புண்ணு போல போனாங்க. கீழ் புல்லுனா எப்படியா? ஏண்டா செத்தா போனாங்க? ஏண்டா கன்றாய்க்கு பிள்ளை பத்தி 2 ரூபாய்க்கு விட்டவனே. ஐயா 3 பேத்துக்கு மூச்சு நின்று வச்சுரா. அதைத்தான் சொல்றேன் நானு. மூச்சா நின்று வச்சு ஏண்டா கால கொடுமைக்கு பிள்ளை பத்தி கரைச்சா வண்டின்னு பேர் வச்சவனே.
3 பேருமே செத்து போகலடா. சரி. மூச்சு நிக்கலடா. 3 பேருமே கண்ணை மூடுனவங்க முழிக்க மறந்துட்டாங்கடா. அட கன்றாவி, அதத்தாயே நானும் சொல்றேன். கண்ணவா மூடிட்டாங்க. ஏண்டா வேண்டாதவனுக்கு பிள்ளை பத்தி வேணுகோபால் பேர் வச்சவனே. 3 பேருமே மூச்சு நிக்கலடா. கண்ணவும் மூடல. சரி. செத்தும் போகல. 3 பேருமே சிவலோக பதவி அடைஞ்சோனாங்கடா. அந்த மயிரத்தை நானும் சொல்றேன். சிவலோக பதவி அடைஞ்சோனாங்க. ஏண்டா மாமியா மசித பிடிங்கி மருமகனுக்கு தானே கொடுத்தவனே. அவ்வளவு பெருசாவா இருக்கு? அதானே உங்களுக்கு தானே தெரியும். உன் மாமியா பத்தி உனக்கு தானே தெரியும். சரி உள்ள குழந்தைய மசித பிடிங்கி கோமனை கட்டி குளிச்சவனே. அதுவும் அவ்வளவு நீளமாவா இருக்கு? அது உனக்கு தானே தெரியும். எல்லாம் உள்ளடா. சரி. 136 பட்டி நெற்கனை வழியா வந்து ஓட்டப்படாரத்தில் இறக்கி வச்சிருக்கோம். இது அறிவதற்காக பெரிய மகராசி எதிர்பார்த்தோம் இருக்கிறாங்க. என்ன வரும்னு தெரியவில்லை. அழைத்து கேட்டால் உள்ளது உள்ளபடி செப்பணும். ஆமா. நான் பாதி செப்புறேன். நான் மேல செப்புறேன். நான் கீழே செப்புறேன். அதை செய்ய. கம்பள பேர்களே, முத்தப்பா நாயக்கரே, கோடாங்கி நாயக்கரே, தாங்கள் நல்லமாக இருக்கின்றீர்களா? அருளாலும் காளியம்மன் அருளாலும் ஐயனார் திருவையினாலும் சந்தோஷமா இருக்கின்றோம் மகாராஜா. தாங்கள் இன்னும் நீடூழி வல்லாண்டு கால வாழ்க வளர்க முத்தப்பா நாயக்கரே. எங்க மகாராஜா? என்ன 33 வருஷமா தான் சொல்றீங்க? எத்தனை வருஷமா? 33 வருஷமா. ஓஹோ. கம்பளத்தார்களே வாழ்க வளர்க தான் சொல்றீங்க. சரி. சக்கரை அருளாலும் காளியம்மன் அருளாலும் முனியப்ப சாமி அருளாலும் நல்லா தாங்க 2 பேர் வாழ்றோம். இருந்தாலும் எனக்கு ஒரு சின்ன குறை தாங்க. குறைவிட்டு வரலாமா? வந்துருச்சாங்க. என்ன வளர முடியல. காரணம்? குருத்து பூச்சி விழுந்து போகுது. எதுலங்க? வளர்த்தியில. தாங்கள் என்ன செய்தீர்கள்? நானும் காலையில கட்டிங் சாப்பிட்டு பார்க்குறேன். கதைக்கார பூஞ்சோலையில ஐயா, பூஞ்சோலையில ஐயா, பூஞ்சோலையில கட்டிங் சாப்பிட்டு மச்சா மச்சா ஏய் மச்சா, நான் என்னங்க மகாராஜா? ஏய் சொல்லியா பூஞ்சோலையில சாப்பிடுறேன். நான் என்னங்க மகாராஜா இவன்? நான் மட்டும் அவதாரம் கட்டினேன். நான் அவதாரம் தான் கட்டினேன். ஒன்று மெம்பர் சீட் காலி பண்ணி வைக்க கிடக்கு. யாரும் இல்லையாடா? எங்க இருக்கு? நீடூழி பல்லாண்டு களவாளுக கலைமகன் மகாராஜா என்றென்றும் அருள் கொடுப்பாய் மகாராஜா. தங்கள் சக்கரவர்த்தி எப்போதும் அருள் கொண்டே இருப்பாள். முத்தப்ப நாயக்கரே, இந்த கமலத்துவத்தை நாம நாம் எப்படி வளர்ந்து வாழ்ந்தோம்? எப்படி மகாராஜா? முத்தப்ப நாயக்கரே, அவ்வே 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 உண்மை ஒண்ணுமில்லைங்க. என்ன
என்ன நீர் கடுப்பா யாருக்கு இல்ல ஒண்ணும் இல்ல ஒண்ணுக்கு இல்ல என்ன தெரிவிக்கின்றேன் பேசி கத்திய வச்சு குத்திடுவாரு. நம் குலத்திற்கால் பெண்கள் ஆசோனது மானகட்ட வெள்ளையர்கள் மானத்தை இழந்து நாட்டை திறந்து நாடலை நினைத்து அங்கு தங்கி சாலிக்குளம் பரமடிச்சு தப்பலவா சாலிக்குளமா நீர்பலமா நிலபலமா நிறைந்த இடம் இங்கே தங்கி நாம் தீர்மானித்து ஆடவளை மேத்தூர் நமது நாட்டானது ஜெகவீர பாண்டியர் தங்கள் வர்க்கத்தைச் சேர்ந்த பொம்மினர் பட்டம் கட்டி 46 தலைமுறையாக ஆண்டுள்ள முன்னோர்கள் 46 தலைமுறையில் என்னுடைய தாய் அருள் ஜெகவீர பாண்டி பிறந்த என்னை 30 வயதில் பட்டம் கொடுத்து இந்த பாஞ்சனை தாங்கள் கொடுத்த பட்டம் நாங்கள் எடுத்து வளர்த்த பிள்ளை தாங்கள் எடுத்து வளர்த்த பிள்ளை நாங்க உங்களை போட்டு வளர்த்தோம் தோழி மார்கழிங்க என்ன அவன் சொல்றே அவளை பத்தி எல்லாம் என்ன போடுவீங்க நீங்க குத்த வரீங்க நீ போற நின்னு அப்ப குத்த தெரிஞ்சிவாரு போடானா அவன் சொல்றே அவனை வாயில வெட்ட வேண்டியதானே நீங்க என்ன செய்யணும் என்ன தடுத்துறீங்களா நீ ஏன்டா விலங்காதவள ஏன்டா அப்படி பேசுற நான் தான் பேசிட்டேன் எதையுமே முழுசா சொல்ல மாட்டியா நான் தான் பேசிட்டேன் பாருங்க விளைக்கிற வேண்டியதானே தெரியுங்க மகாராஜா உங்களை நாங்க தோழி மார்கழி போட்டு வளர்த்தோமுங்க இந்த வார்த்தை சொன்னாலும் முழுசா சொல்லுடா விலங்காதவள உனக்கு முழு சாத்தம் பிடிக்கும் நான் அடிச்சு போட்டு தெரியுங்க மகாராஜா எங்க தோழி மார்கழி போட்டு வளர்த்த மகாராஜா சரி ஏனென்றால் எங்க தங்கை ஆறுமுகத்தம்மாள் எங்களுடைய அம்மா உங்களை பெற்ற தாயார் ஆமா சண்முகக்கணி என்ற ஆறுமுகத்தம்மாள் அப்ப சொல்லுவாங்க அண்ணே குடவை நாக்கிறேன்னு அண்ணே முத்தப்ப நாக்கிறேன்னு இந்த குழந்தையை நீங்க தான் வளர்த்து தர வேண்டும் எங்கிட்ட கொடுத்து யார்கிட்ட எங்கிட்ட கொடுக்கும் போதுங்க எங்க அம்மாவா ஆமா ராஜா பெத்த பிள்ளைய வளர்க்க முடியும் தங்கள்கிட்ட கொடுத்தாங்க ஏன் எங்கிட்ட கொடுத்து வளர்க்க சொல்றாங்க ஏன் கொடுத்தாங்க எங்களோட நீங்க வளர்ந்தாத்தான் வீரத்தோடும் விவேகத்தோடு வளரும் எண்ணத்துல கொடுத்தது உண்மைதான் இருந்த போதில் எல்லா வித்தைகளும் தாங்கள் தெரியும் கம்பு கத்தி சண்டை கம்பு சண்டை வில்லு யுத்தம் மல்லி யுத்தம் குதிரை ஏற்றம் யானை ஏற்றம் எல்லாமே எல்லா வித்தைகளும் அது மட்டுமாங்க தாய் மாமி என்ற ஒரு நெஞ்சில் ஒரு பயம் இருக்குமே அப்படி ஒரு பயம் ஒன்று இருக்கும் ஆமாங்க ஆகையினால் அப்ப என்கிட்ட கொடுத்தது உண்மைதாங்க சரி என்னதான் இருந்தாலும் தாயை பிரிஞ்சு ஏற்க ஆறுக்கு இருக்கத்தானே செய்ய தாயை பிரிஞ்ச குழந்தை தாய் முகத்தை பார்த்தா அழுகாது ஆமாங்க உங்க 2 பேரும் முகத்தை பார்த்தா என்ன செய்யும் ஏன் நாங்க 2 பேரும் பூச்சாண்டியா தெய்வீக முகம் ஆமா ராஜா சரி அப்ப தாயை பிரிஞ்சு ஏக்கத்துல எந்த நேரம் நீங்க வீர்னு அழுவீங்க சரி மருமக அழுகிறாரே சரி ஒருவேளை மருமகனுக்கு பசி எடுத்து அழுவாரோ அப்படின்னு எண்ணத்துல நாங்க 2 பேரும் என்ன செய்வோம் உங்களுக்கு நாங்க பழம் கொடுத்து என்னது சக்கம ஆலயத்துல பூஜை செஞ்ச வாழைப்பழமுங்க அப்படி தெரிவிங்க பழம் கொடுத்து பால் கொடுத்து என்னை தூக்கி வளர்க்குறீங்க என்ன வயசு இருக்கும் 1.5 வயசு இருக்கும் 1.5 வயசு அந்த குழந்தை பழம் சாப்பிடுமா அதுதாங்க விஷயமே இருக்கு விஷயமா சக்கம ஆலயத்துல பூஜை செஞ்சு நாங்க வாழைப்பழத்தை நாங்க சாப்பிடலாம்னு நாங்க உரிப்போம் தாங்கள் பழத்தை உரிப்போம் சரி உரிக்கும் போது நீங்க பாப்பீங்க பழத்தை அப்படி நாக்கு தொலைவீங்க சரி மருமகனுக்கு எச்சி ஊரும் போல பழத்தை பார்த்த உடனே எப்படி சரி மருமக பழத்தை பார்த்த உடனே மருமகனுக்கு எச்சி ஊறி இருக்கும் போல அப்ப என்ன செய்வான் முனியை பிடிச்சி அப்படி பிச்சு வாயில் ஊற்றி விடுவான் சரி நீங்க வாய பொழப்பீங்க வாய ஆண்டு பொழப்பீங்க பிறப்பம் சொல்லுங்க ஆமாங்க தெரிவிங்க பழம் கொடுத்து பால் கொடுத்து பசிக்கிற குழந்தை கொடுக்க செய்யணும் ஆமா பால் நாங்களா கொடுத்தா பிறகு உங்க மாமியார்ட்ட பால் கொடுத்தீங்க இதெல்லாம் எனக்கு ஒரு தாய் மாமே நீ சொல்ற வார்த்தை உங்களுக்கு அசிங்கமா தெரியல சின்ன வயசுல வாய வச்சா எடுக்கிறது இல்ல நீ அதுக்கு மேலடா நாட்டு மக்கள் எல்லாரும் கேட்டு பாருங்க கேட்டு பாருங்க பெத்த பிள்ளை பெத்த தாய் சாஞ்சா பால் சாப்பிடு எல்லாரும் பெத்த தாய் எல்லாம் பால் சாப்பிடுறாங்க நாங்க சொல்ற வார்த்தை நாங்களும் தாய் தான் பால் குடிச்சோம் நீங்க ஒரு ஆள் மட்டும் மாமியார்ட்ட பால் குடிச்சீங்க டேய் எப்படி அது ஒரு நாள் 2 நாளா 6 மாசம் விடாம குடிச்சிருக்கீங்க குமுக்குன்னு ஒரு குழந்தை அழுகுறத எல்லாம் செய்யும் பசிக்கு தன்னுடைய மார்பில் வந்து பால் சாப்பிடும் அப்ப என்ன செய்ய வயிறு நினைச்சிட்டா மார்பு விட்டு விளையிரும் நீங்க சொல்ற வார்த்தை 6 மாசம் விடாம எப்படி அடிச்சாரு 6 மாசம் விடாம குடிச்சீங்க மகாராஜா மருமைய மகாராஜா எங்க சம்சாரம் உங்களுக்கு என்ன வேணும் அத்தவன எங்க சம்சாரம் உங்களுக்கு ஐத்த வேணும் அத்தவன மாட்டுக்களை பாலக்கறதுல எங்க சம்சாரம் உங்க ஐத்தியில கொடுப்பான் அத்தைட்ட அதாங்க நோய்க்க யோ அத்தை நாட்டுப்புற பேச்சுங்க நாட்டுப்புற பேச்சுல மாமன அம்மையான்றாங்க அந்த காலத்துல சொன்னது அந்த நொப்பம் போறான் பாருங்க இந்த நோட்டா வரா வருங்க இந்த நொக்கா வரா வருங்க தொங்க வரா வருங்க அப்படி சொல்றாங்க அதே மாதிரி ஐக்கிய நொய்க்கின்றாங்கல்ல அப்ப உங்க ஐக்கிய பால் கறந்து கொடுப்பான் சரி பால் காய வச்சு உங்களுக்கு கொடுப்பாங்க ஏன்னா காய வைக்கல பச்சை பால் கொடுத்தா உங்களுக்கு சளி பிடிச்சிக்கிறோம்னு அதானே உண்மை காய வச்சு கொடுக்கும்போது பால் ஆட உண்டோங்க சரி ஆடையோட கொடுத்தா உங்களுக்கு தொண்டையில சிக்கிக்கிறோம்னு சின்ன குழந்தை அரியா குழந்தை என்ன செய்யும் உங்க மாமி என்ன செய்வாங்க ஆடைய நீக்கி எந்த ஆடைய பாலாடைய தங்க பாலாடைய தங்க
அப்படி பால் குடிக்கும்போது வாய கொடுவா வடிஞ்சிடும் அப்படியே. பாலாடைய சொல்ற மாதிரி பாவாடைய சொல்ற மாதிரி சொல்றியாடா? அவன் சொல்றேன் நானா போட்டு நிக்கிறேன். நம்மளே இருக்க கேவலப்படாத. பாவாடன்ற சரிங்க. அப்படியே வளர்த்த மகராஜா. அது மட்டுமா தூங்க மாட்டீங்களா? கேட்காத அது எந்த நேரமே வீரவன் அழுதுகிட்டே இருப்பீங்க. சரி. மருமக அழுகிறாரு. சரி மருமக ஒரு அழுகு வந்தா என்ன செய்யணும்? அந்த தெய்வத்தை பாரு, யானையை பாரு, குதிரையை பாரு, மயிலை பாருன்னு சொல்லி வேடிக்கை காமிக்கலாம். பூராத்தையும் காட்டணுமே. என்ன? ஆமா. சின்ன பிள்ளையில வேடிக்கை காட்டுனா நீங்க சொன்னது நீ விலங்கறல எதாச்சும் முடிச்ச சொல்ல முடியாதா? அவர் வெட்டறதுக்கு என்ன வெட்டறதுக்கு வராரு? அத காமிச்சா இத காமிச்சா நீ ஏதாவது சொல்ல வேண்டியது. பூராத்தையும் காமிச்சேன்னு சொன்னா அவர் சங்கடப்படாதுல. அதான் உனக்கு எச்சி விடுறீங்க. டேய் எங்கத காமிச்சா உங்களுக்கு அழுக வந்து. சொன்னத பூரா காட்டு நம்ம. சரிங்க. அப்ப நான் சொல்லுவேன், ஏடா நீ என்ன சொல்ல காட்டுன? நான் அந்த ஆட்ட பாருன்னு சொல்லுவேன். ஆட்ட காட்டுவாரு. அப்ப நீங்க அழுகன்னு போட மாட்டீங்க. ஆமா. அப்ப நான் சொல்லுவேன், மருமகனே அதோ பாருங்க அந்த நான் வளர்க்குற என் மாட்டை பாருங்கன்னு மாட்டை காட்டுவேன். ஆமா ஆமா. அப்ப நீங்க அழுகன்னு போட மாட்டீங்க. அப்புறம் சொல்லி அந்த கோழியை பாருங்கன்னு நான் கைய காட்டுவேன். தாங்கள் தெரிவித்தீர்கள். அப்பவும் நிப்பாட்ட மாட்டீங்க. கோழியை காட்டி அழுகன்னு போட மாட்டீங்க. என்னடா மருமகிட்ட ஆட்டை காட்டினா மாட்டையும் காட்டினா கோழியும் காட்டினா நிப்பாட்ட மாட்டாரு. ஒருவேளை இதை காட்டினா நிப்பாட்டுவாரு. நான் சொல்ல போறேன். அப்பதான் நான் சொல்லுவேன், மருமகனே இங்க நான் வளர்க்குற என் குஞ்சை பாருங்க. ஏய் என் குஞ்சு சொன்னா உங்க கை வேமா நம்ம கோழி குஞ்சுங்க. கோழி குஞ்சுங்க. ஏய் சும்மா சும்மா கொடுக்குற மாதிரி குத்துங்களே. என் குஞ்சு சொன்னா உங்க கை ஆனா, நம்ம இருக்கு. என் குஞ்சு மேல உங்களுக்கு அவ்வளவு புரியும். கோழி குஞ்சு மேல கை நம்ம இருக்கு. ஆமாங்க. அதுல கருத்த குஞ்சு உங்களுக்கு நல்லா பிடிக்கும். அப்ப என்ன வேலை இருக்கு? அவன் குஞ்சு வெள்ளை குஞ்சு. சரி. என் குஞ்சு கருத்த குஞ்சு. என் குஞ்சை பார்த்தோம் கை நரவம் நம்ம இருக்கேன். எனக்கு என்ன தெரியும்? விளையாட்டு பருவ. குஞ்சை பார்த்தோன்னு குஞ்சை கழுத்தை பிடிப்பீங்க. அந்த குஞ்சை கழுத்தை பிடிச்சுன்னா அந்த குஞ்சு என்ன செய்யும்? விய்யா 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 அந்த மண்டையை தடவி. அப்பதான் சொல்லிட்டேன், மருமையிட்ட அதிகமா குஞ்சை கொடுக்க கூடாது, பிடி குஞ்சா போயிருமுடா. தெரிவித்தீங்களா அப்படி? ஆமா ஆமா. இப்படி எல்லாமே என்ன வளர்த்து வந்தீர்கள்? ஆமா ராஜா. மொத்தப்பழையாக்கரே ரொம்ப ஆனந்தத்தோடு இருக்கிறீர்கள், சிரிச்ச முகத்தோடு இருக்கிறீர்கள், நெஞ்சை நிமிர்த்தி நெடுவாள் கையெழுத்து போர்க்கொடுத்து நிற்க மொத்தப்பழையாக்கரே. அங்கதான் ராஜா. இப்படி எல்லாம் என்ன வளர்த்தும் சமயத்தில் மாட்டுத்தோடு கிடைக்கிற நடத்த முடிக்கிற பேடிய ஏடா சீசா மூடி சதசை வளர்த்தம் ஏது விட்டால் மானகட்டம் நிமித்தமாகிறேன். ஆளுக்கு ஒரு பக்கம் அடிச்சு பூரா. அத அடிச்ச நோட்டா உரிச்சு சும்மா விட்டுவாரு. ஏண்டா விளங்காத வேலை. ஏண்டா எங்க ஆத்தா உரிச்சனா? ஐயா பேச்சு சுத்தம் பண்ணடா. என்ன இப்படி கேட்டா? ஏய் ஆத்தா உரிச்சுனா ஆறா? யாருடா? உங்க அப்பா தானடா? உண்மையிலே எங்க ஆத்தா உரிச்சதே அவரு. சித்தப்பந்தியா? அடிக்க போறியே? ஏண்டா? என்ன? அடிக்க போறியே? நீ இந்த பக்கம் அடிடான்னு சொன்னா நானும் அடிப்பேன்லையா? நான் அடிப்பேன்டா. நான் பயமில்லாம அடிப்பேன். எப்படி? எனக்கு எட்டம் பட்டாதான் பேசலாம். ஓஹோ. நீ அடி. 4 நாளைக்கு நீ 6 நாளைக்கு அந்த பல்ப் வாங்க முடியும். ஏற்சால பொளந்து அறுநாத்தே காசு வரும். வேடிச்சா நான் அடிச்சா வாங்க மாட்டேன். லைட்டுக்கு லைட் மாத்திக்கிறேன். அவர் அடி மொட்டை அடிதே. தப்படாயக்கரே. மகராஜா. ஏன் இத அடிச்சீங்க? ஏன் மகராஜா அடிக்கிறா? ஏன்? இந்த பல்பை யார் மகராஜா கண்டுபிடிச்சது? யாரு? வெள்ளைக்காரங்க. சரி. அவருடைய பேர் என்ன? தாமஸ் ஆல்வா எடிசன். எடிசன். வெள்ளைக்காரங்க கண்டுபிடிச்சது. நம்ம தமிழ்நாட்டுக்குள்ள இருக்கலாமா? இருக்க கூடாது. அடி அடி அடி. இருங்க. எதுக்கு நான் எங்க ஆத்தா உரிச்சேன்னு சொல்லதுக்கா? கண்டுபிடிச்சவன வெள்ளைக்காரனா இருக்கலாம். விலை கொடுத்து வாங்குனது மகராஜா கண்டுபிடிச்சு வந்து வெள்ளைக்காரங்களா இருக்கலாம். காசு கொடுத்து வாங்குனது யாரு? எங்க அண்ணன் முத்துசாமி அண்ணன். அதனால அடிக்க மாட்டோம்ங்க. சரி அப்படி அடிச்சு நேரம் இருட்டாவுல இருக்கு இப்ப. இப்பதான் மகராஜா இந்த எல்இடி பல்புல கண்டுபிடிச்சிருக்காங்க. ஆமா. இந்த 60 வருஷத்துக்கு முன்னாடி இந்த எல்இடி பல்பு இருந்துச்சா? இல்லையே. நானும் நடந்த 2 பக்கமே டீ வெட்டி. அப்புறம் பெட் மாஸ் லைட். அப்புறம் குண்டு பல்பு. அதுக்கு மீறி வெளிச்சம் பத்தலையா? பத்தலையானா? இவன் தலையில தீய வைப்பான். தலை போடுறா. வெளிச்சம் பத்தலைனா ஏன் தலையில நீ வைப்பியா? முத்தப்படையக்கரே பாருங்கள், காட்சி கொடுத்து கன்னியாகுமரி கட்டப்படும் பேர் அந்த கரந்தபாளையம் காக மறந்தால் என்னுடைய தம்பி ஊமத்திரை பாண்டியன் பேர் உரைத்தால் இந்த பூமியில் ரத்தமும் பூமியும் மறந்தால் அகமன் கொட்டையில் கோட்டை மரத்தில் பிறந்த மகதூர் பலவில் தான் உரைத்தான் பயத்தால் 10 மாச கர்ப்பமே கலங்கிவிடும். கர்ப்பம் கலங்கிவிடும். அடி அண்ணியன் தாங்கினே ஆண்மை கொண்டவனே கேளு மணியனே கேளும். ஏண்டா மானங்கட்ட மக்குவாயா? அந்த வெள்ளைக்காரங்க மோராஜா, வெள்ளைக்காரங்க அவங்களாம் எங்களுக்கு எம்மூத்துறான். அவங்களாம் என் ஷூ இந்த சுண்டு வரலுக்கு. என்னடா சுண்டு என்னடா ஊர போட்டு இழுக்குற? அது நீதான்டா பாத்து. கண்டிப்பில் சிவதால் கப்பத்தால் பொல்லாதது, தொண்டைக்கு சிவதால் தோக்குல வார்க்கல பொல்லாது, காப்பு கம்பள பெருத்தால் வேப்பனை பாடுபடி நாங்கதான் மோராஜா. சிங்கத்திற்கு முன்னுண்டு நறுமணி ஏத்தால் அஞ்சுமா அடிபடியுமா அதுதான் அன்றும் இல்லை இன்றும் இல்லை இனிமேல் நடக்க போவதும் இல்லை மோராஜா. எப்போது நடக்க போதும் இல்லை. ஆனால் இந்த உடல் ரத்தம் இருக்கிற உலக மக்களுக்கு பாருங்க நாட்டு மக்களுக்கு போராடும்
இந்த உலக மக்களுக்காக நாட்டு மக்களுக்காக எப்போதும் பாலும் என்றைக்கும் பாலும் முத்தமிழ் ஞாபகம் இருக்கிறது. ரெண்டு மரத்துல எங்க உயிரை போனாலும் சரி, எங்க உயிர் போனாலும் சரி, இல்லங்க ரெண்டு பேருக்கு மயிர் போனாலும் சரி. அதுல என்ன பலம் இருக்கிறது? உயிரை மயிரை நினைக்கிறவங்க எப்படி மகாராஜா? உலகத்துல மண்ணுத்துங்காது ஒண்ணு மயிர் ஒண்ணுதாங்க. இந்த மயிற்றுக்கு பல பேர்கள் உண்டு மகாராஜா. பெண்கள் இதே முடியது வரைக்கும் தொங்க விட்டு அது பேர் கூந்தல். அது ஒரு மயிர் தான். அதே கூந்தல் அள்ளி சொல்லி கொண்டே போட்டால் கொண்டை மயிர், அது ஒரு மயிர் தான். எங்க பங்காளி இங்கிட்டு 4 மணி இங்கிட்டு 4 மணி பங்கு, அது ஒரு மயிர் தாங்க. இது பிருவ மயிர், இது விழி மயிர், இது மீச மயிர், இது தாடி மயிர், இது நெஞ்சு மயிர். வெள்ளக்காரங்க அந்த மட்டத்துக்கு சமம்ங்க. படே முத்தப்பட ஏக்கரே இருந்த போதிலும் 1000 கப்பல் 100 பரிமாறம் 64 பட வீரர்களும் நமது பிள்ளைமகன் காவலர் இருக்க பட்டிக்காத படத்திற்கு நெல்விச்சல் அனுப்பி வைத்தோமே. நெல் வாங்கி பத்தி விட்டீர்களா மகாராஜா? நடந்து வரதானி வரவ சொல்லுகளை பார்க்கலாம். ஏன் சொல்ற மகாராஜா? நீ சொல்லுடா மகாராஜா. வெதக்கச்ச வெங்காயம். மகாராஜா தாங்கள் தெரிவித்த வண்ணம் 1000 கம்பளம் 100 பரிவாரம் 64 படை வீரர்களும் இங்கிருந்து எட்டியாபுரம் தரிசியில் மேய்ந்து கொண்டிருந்த என்னொரு பண்ண மாட்டி மந்திரியார் பார்த்து சொன்னாருங்க. அவருடைய சொல்புறல் மாடுகள் பத்தி சென்றீங்களா? அப்பதான் மகாராஜா மந்திரியார் பார்த்து நாங்க கேட்டேன், ஏயா நம்மளுக்கு எட்டியாபுரம் 8 படுக்கும் ஏற்கனவே பகையா இருக்கு, 8 படுக்கு சொந்தமான மாட்டுகளை ஓட்ட சொல்றீங்களே என்னையா காரணம் கேட்டோம். அதற்கு என்ன தெரிவித்தார்? அதற்கு அரண்மனை மந்திரியார் தெரிவித்தார், கமலத்தார்களே நெத்தலை தலையில் சுமந்து கொண்டு வர முடியாது, வெகு தொலைவில் இருக்கும் காரணத்தினால் பொய் மாட்டுதான் கட்டி கொண்டு வர முடியும் தெரிவித்தார். அதன் பிரகாரம் ஏக்க ஏக்க அரியரங்கம் 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 செம்மாங்க பாட்டு படிச்சுட்டே போனோமுங்க. போன இடத்தில் போனோம்லடா நீ வந்தே இல்ல, உனக்கு தெரியும்ல செப்புடா மம்பட்டி வாயா. அப்பா இப்பயாவது எனக்கு வாய்ப்பு கொடுத்திய. ஆமா ஆமா மம்பட்டி வாயா. ஏய் பயமில்லாம செப்புடா இருக்கேன். எதுக்குடா எனக்கு பையன்? சரி இல்ல எனக்கு எதுக்குடா பையன்? நீ நிக்கிறதாண்டா எனக்கு பையன். பயம் இருந்தா நான் கம்பியை பிடிச்சுக்கிறேன். டேய் நீ கம்பியை பிடிச்சுக்க. டேய் எதுக்குமே பயப்படாத நான் இருக்கேன். சரிடா சரிடா சரிடா. மகாராஜாடா ஏன் பயப்படுற? பயப்படாத. கொக்கோ ப்ளீஸ். ஐயா ஐயா கொக்கோ ப்ளீஸ். தைரியம் வேணும் நெஞ்சில, தைரியத்தோட சொல்லு. என்ன தைரியம் இல்லையாமாடா உளுத்தி மடைக்கு வந்திருக்கேன்? எதுக்கும் பயப்படக்கூடாதுடா. ஏன் பயப்படுற? சரி பேசுவார். தைரியமா சொன்னா இருக்கேன். நம்ம மகாராஜா ஏன் பயப்படுற? விளங்காத பேசவே விட மாட்டேன்னு சொல்லி சொல்லடா. நம்ம அரண்மனை ஏன் பயப்படுற? ஒரு வார்த்தையா சொன்னோம்டா. ஏதாவது ஒரு வார்த்தையா சொன்னோம்டா. கப்பத்திக்கு ஏய் நான் போடா பொளந்துரு பொளந்து. ஏன் கம்ப தூக்குன? எதுக்கு பயப்படாத? அவசரப்படாம அவசரமில்லாம செப்புனா இருக்கேன். நான் வரல, இந்த ஏரியாவுக்கே வரல. ஏய் ஏய் பதவியை ராஜினாமா வாங்குறாரா? என்ன நடக்குது? நான் என்ன தெரிவித்தேன்? அவனை நீங்க லூஸ்ல விடுறீங்க, அதனாலதான் இப்படி ஏறி மேயிறான். அப்ப வேண்டாம் நான் டைட்டா விட வர. ஏய் ஏய் நீ பிரியப்பட்டா மார்களுக்கு செப்புடா வாடா. பயிர் வரலடா நான். நீ தள்ளி போயிரு. போயா இந்த ஏரியா விட்டு இங்க வரக்கூடாது. முத்தப்பட ஏக்கரே வந்தே தாங்கள் இருவர் சென்று பாருங்கள். இருங்க மகாராஜா. நான் கிடக்கட்டி இருங்க மகாராஜா. ஏய் நீ இந்த ஏரியாவுக்கு வந்தீங்கன்னா கரண்ட் வச்சு கொண்டு விடுவோடாய். ஞாபகம் வச்சுக்கோங்க. சரி இந்த மைக்கில் சித்தப்பா எடுத்து வச்சு விடுங்க முதல்ல. வேணாம் நீ வர மாட்டாரு. வர மாட்டார்ல? ஏய் பயமில்லாம செப்புனா இருக்கேன். ஏய் ஏய் என்னடா வாந்தி எடுக்கிற மாதிரி? ஏய் ஏன்னு தைரியமா சொல்றா நான் இருக்கேன். நல்லா இருப்படா. இருடா ஒரு வார்த்தையா சொல்லிக்கிறேன்டா. ஏன் பயப்படுற? நான் பார்த்துக்கிட்டே இருக்கிறேன். அப்படியே தூக்கி முத்துல போட்டு ஞாபகம் வச்சுக்க. ஆளு சைத்த பரல வண்டிக்கு கொடுக்குற அடக்கட்ட மாதிரி இருந்துகிட்டு. சரி விடுங்க நான் விடுங்க கம்பேறா. எடுத்து ஏய் கம்பெனி அடி எங்கடா நிட்ட? நீயே சொல்லி முடி. நான் வந்தது ஏன் அந்த சொல்லிருச்சு. மகாராஜா தாங்கள் தெரிவித்த எல்லோரும் நெல் வாங்க போன மகாராஜா. போன இடத்தில் அங்க முதல் கோட்டை வாசலில் வேங்கைக்கு சமமான வேளாண்டி வீரர் கழுத்த குடிமேல படுத்துனாருங்க. அது என்ன கனத்த போதை? மூணு சாப்பிட்டு பாருவாங்க. என்ன கல்லு சாராயம் கண்டாங்க. உங்களுக்கு எப்படி தெரியும்? அன்னைக்கு பாருங்க வடியை விட்டு படுத்துக்கிட்டு வாணியர் தெரிவிங்க. வேளாண்டி வந்து எங்களுக்கு பேராண்டி முறை வேணும்லங்க. ஆமா ஒரே வேளாண்டி ராயப்பா நம்ம மகாராஜா. இங்கயா அங்க கசில் கோட்டாரத்தில் அவங்க நம்ம வாசல் எந்திரான்னு சொன்னமுங்க. என்ன தெரிவித்தார்கள்? வேளாண்டி எந்திரிச்சாருங்க. சரி சுத்தி முத்தி பார்த்தாருங்க. ரெண்டையும் பிடிச்சு கசிக்கினாரு.
கண்ணு ரெண்டையும் புடிச்சனா எதை ரெண்டையும் புடிச்சு கசக்குனாரு அவன் சொல்றேன் அவனை நீங்க பேசிக்கப்பா நான் கேக்குறேன் அவன் சொல்றது கூட அவனை என்ன விதைக்க வச்சிருக்கீங்க நீ அதே நினைப்புல இருக்க நீ தானே சொன்ன ரெண்டையும் புடிச்சு கசக்கணும்னு ரெண்டு கண்ணு ரெண்டையும் சரி சரிங்க மறுபடியும் சொல்லுங்க படுத்துக்கிட்டாருங்க சரி அந்த அளவுக்கு அதிகமா மதியம் இருந்து பாடுவாங்க மறுபடியும் எழுப்புற ஒரே வேளாண்டி எங்கிட்ட பண்ணாலும் நையாண்டி என்றா இங்கயா அங்க போட்டோ வச்சிருங்க சரி நீங்களே ஆறோ மயிலாண்டி நிறுத்துங்கள் வார்த்தையை எங்களை பாத்துங்க எங்கள் வீரப்பட்டி கபர்த்தா டவர் கேட்டால மடக்கட்ட படியர் எவ்வளவு திமிரு நீ கொளிஞ்சிப்பட்டி போய் சேர மாட்ட இப்ப பஸ்ல அந்த காலையில தான் போகணும் கேட்டாருடா நீ பாத்தீங்கள நான் பார்க்கல நீ பாத்தீங்கள நான் மைத்துக்கு நான் பார்த்தேன்னு சொல்ல நீ அங்க போவே நான் பேச குண்டே விடுவேன் போய் செப்புடா போடா நான் வரல ஏரியா வாருங்கள் நான் வரல மாறதே என்ன நான் போகவே இல்ல இங்க நீ கடைசி கூட செல்லலையா நீங்க நான் கடைசி கூட மெனக்காத வேலை நான் போகல அப்புறம் எங்க இருந்தீங்க நான் போகல எனக்கு வேலை இருந்துச்சு ஆள் சொன்னாங்க போனாங்க ஏய் ஒழுங்கா மரியாதையா சொல்லிடு போடா நான் வரலடா நான் வரல என்னத்துக்கு உண்மை வராஜா வட்டிக்கு நெல்லுன்னு தான் வராஜா கட்டும் நெல்லு கட்டத்திற்கு நெல்லுன்னு கட்டா என்ன தெரிவிக்கலாம் நெல் இருக்குன்னு தெரிவிக்க முடியும் இல்லை என்றால் சென்று பாருங்கள் இரண்டு வார்த்தைகள் ஆமா தரலாம் தரல இருக்கு இல்லை இருக்குது இல்லை தர முடியாது ஆமாங்க கொடுப்பதற்கோ வாங்குவதற்கோ எங்கள் உரிமை கிடையாது விக்டோரியா மனத்தில் நெல்லை கேட்டு வாருங்கள் தெரிவிக்க வேண்டும் ஆமா ராஜா ஆமா நெல்லுன்னு கட்டால் பச்சை இருக்க கல்லெடுத்து உங்க பல்லை உடைப்பேன் எங்களை பாத்தீங்க தாங்கள் என்ன தெரிவித்தீர்கள் நாங்கள ராஜகுல கம்பளம் தெரிவித்தோம் ராஜா ராஜகுல கம்பளம் தெரிவித்தீர்கள் கம்பளம் உங்களுக்கு சம்பளம் இல்ல எங்களை பாத்து கேக்குறாங்க யார் கொடுக்கான சம்பளம் மனக்கட்டப்படி நமக்கு சம்பளம் ஆரம்பித்தப்பட ஏக்கர் அப்பதான் ராஜா எங்க ரெண்டு வாரத்துக்குமே கிளம்பிருச்சு வீரம் தாங்க ஆமா ராஜா அப்பதான் வேயில வெங்கலக்கு ஆன முதல்ல புதுசு ராஜா புகுந்து ஆயிரம் கம்பளம் சேர்ந்த ஆளுக்கு ஒரு அடியா இருக்கு அவருடைய நிலைமை வேளாண்டி செத்து போனாருங்க ஒரு மனிதனை கொட்டுப்பட்டி பல சாதாரணமாக தெரிவிக்கிறீர்களே ஆமா ராஜா பிறகு என்ன நடக்கும் கலிக்கு சமமான கற்பனை கற்பனத்தவர் வந்தாருடா செப்புடா போடா வா சும்மா சொல்லு ஐயா ஐயா அரே அதை சொல்லி முடிச்சிட்டிய இன்னும் ஒரு தானே இருக்கு அதை சொல்லி முடிச்சிடுறேன் நல்லா இருப்ப சொல்லு நான் வரல உன்னையோட நீயே சொல்லி முடிச்சிரு ஆமா ராஜா கற்பனை தான் வந்தாருங்க அவர்கிட்ட சொல்லி பார்த்தா ஒரே கற்பனை எல்லா நாட்டுல நீ வந்து சாகுறாங்க எங்க கிட்ட ஊமக்கு வாங்கி செத்து போது ஓடி போய் அது என்ன ஊம குத்து அதை கேளுங்க ஊம குத்துனா என்ன ஊம குத்துனா என்னடா என்ன வாயில வந்ததெல்லாம் வசனமா பேசுற அட காயப்படாம குத்துறதான ஊம குத்து எப்படி எப்படி இப்ப நில்லுவே சரி இப்ப இதான் நிக்கிற இந்த பாரு இந்த போட்டோக்கு போட்டோக்கு குத்த நல்லா எவி கொடுக்குறானே இதுக்கு மேல குத்துனா உள்ள வந்து நொங்க எடுத்து போடுங்க அந்த பயம்லாம் இருக்குல்ல அவன் கேட்கற மாதிரி இல்ல சரி கருப்பன் அவர் மண்டை உடைத்த மோராசா வேகச்சப்பட வேலடி மூவர் கடிச்சவன கற்படுத்தவர் படகிச்சமான பாண்டி வீரன் பட்டையில் 136 பட்டை நெல்லும் இதற்கெல்லாம் காரணம் நம்ம சேனல் பிள்ளைங்க தாங்கள் யாவேர் போகும்போது என்ன தெரிவித்து அனுப்பி நம்ம நன்றி பேர் வட்டிக்கு நெல்லுக்கள் கொடுத்தால் வாங்கிவார் இல்லை என்றால் திரும்பி வாழ்ந்தால் தெரிவித்த தவிர இப்படி கொன்று குவித்து கொள்ளெடுத்தீர்கள் நியாயமா உங்களுக்கு எங்க மன்னிக்க மோராஜா காரணம் தாங்கள் தெரிவித்தீர்களாம் போய் வட்டிக்கு நெல் கேளுங்கள் கடனாக கேளுங்கள் கொடுத்தால் பாருங்கள் கொடுக்காவிட்டால் திரும்பி வாருங்கள் என்று தாங்கள் நான் தெரிவித்து அனுப்பினேன் நமது இளைய மகாராஜா என்ன தெரிவித்தார் போய் வட்டிக்கு நெல் கேளுங்கள் கடனாக கேளுங்கள் கொடுத்தால் பாருங்கள் கொடுக்காவிட்டால் மீறினால் அப்பொருளை சாமர்த்தியமா கொன்று வாருங்கள் அல்லது வென்று வாருங்கள் என்று இருதரப்பாக தெரிவித்ததாக அப்படின்னு மந்திரி மகாராஜங்களிடம் தெரிவித்தார் தாங்கள் நம்பி விட்டீர்கள் என் தம்பி ஒரு காலம் தெரிவித்திருக்க மாட்டார் இதற்கெல்லாம் காரணம் பிள்ளை மகனத்தான் இருக்க வேண்டிய இருந்தபோது நடந்ததை நடக்க வேண்டிய கொண்டு மரணை சென்று நான் அழைத்ததாக தம்பி பூம்பத்திரை பாண்டி சீக்கிரம் அழைத்து வாருங்களை மட்டும் யோசிக்கலாம் சென்று வருக தாய் வீடு சமயபுரம் கண்ணருள் சே கண்ணபுரம் சமயபுரம் தன்னருசே கண்ணபுரம் தாயீடு சமயபுரம் தன்னருசே கண்ணபுரம் கோவிலனும் கோட்டையனும் கோலம் தரும் ஆதிசுகம் கோலம் தரும் காளிசுகம் தாய் வீடு சமயபுரம் கண்ணருகே கண்ணபுரம் கோவிலென்றும் கோட்டையென்றும் கோலம் தரும் காளிமுகம் கோலம் தரும் காளிமுகம் காப்பதற்கு அமர்ந்த இடம் கைதொழுவார் திரளும் இடம் காப்பதற்கு அமர்ந்த இடம் கைவழுப்பார் திகழும் இடம் காப்பதற்கு அமர்ந்த
சமயபுரம் கண்ணருகே கண்ணபுரம் கோவிலென்றும் கோட்டையென்றும் கோலம் தரும் காளிமுகம் கோலம் தரும் காளிமுகம் மலை செல்வி அவர்களுக்கு அமைவீடு கைகள் பண்பு மிகும் மலை செல்வி சபையர் இந்த உயிர்களுக்கு வழிகாட்டும் மகமாயி தாய் வீடு சமயபுரம் கண்ணருகே கண்ணபுரம் கோவிலென்றும் கோட்டையென்றும் கோலம் தரும் காளிமுகம் கோலம் தரும் காளிமுகம் உயிர் மருந்து எட்டிதிக்கும் புகழ் வருமோ இதுவே தான் முதல் மருந்து உயிர் மருந்து பத்தினியால் நோம்பிருந்து பயன் வழங்கும் தபக்கொழுந்து தாய் வீடு சமயபுரம் கண்ணருசே கண்ணபுரம் கோவிலென்றும் கோட்டையனும் கோலம் தரும் காளிமுகம் தாயீடு சமயபுரம் கண்ணருசே கண்ணபுரமும். அப்படியான என்னுடைய தம்பி எதிர்பார்த்த மட்டும் யோசிக்கின்றேன். கற்பனை வளத்தோடு அற்புத சுவையோடு வானம் பாடிடும் வானம் பாயன வானம் பாடிடும் வானம் பாடியன வானம் பாடிடும் வானம் பாயன சமையல வைத்தவள் சரஸ்வதியே கலிநடம் புரிகின்ற மலைமகள் அருளோடு கலிநடம் புரிகின்ற மலைமகள் அருளோடு கலிநடம் புரிகின்ற மலைமகள் அருளோடு புரிகின்ற மலைமகள் அருளோடு கலிநடம் புரிகின்ற மலைமகள் அருளோடு கலிநடம் புரிகின்ற மலைமகள் அருளோடு நீ சபையர வைத்தவள் சரஸ்வதியே கட்டி வெறுதோ இல்லை சிவன் பரிதா கட்டி வெறுதோ இல்லை சிவபெரிதா கட்டி வெறுதோ இல்லை சிவன் பரிதா எனும் தாயின் தந்தையும் தனிநில சமவனம் தில்லையம்பாலத்தாரில் சிவகுருநாதனும் திருநரையாடிய சலையற வைத்தவள் சரஸ்வதியே சரிகம பதனி என்று நீ சுரசுதி லயத்தோடு ததுங்கினத்தோம் ஜெயனே மிருதங்க சுதியோடு தாளராக பாவனையாவில் நல்ல ஒழுங்கின தமிழரும் பொருளோடு சபையற வைத்தவள் சரஸ்வதியே சபையற வைத்தவள் சரஸ்வதியே அறிமுகமாக்கி வைத்து நீ அறிவிடையோர் அழுவே அதற்கொரு இடமளித்து கனிவாக நான் பாட சபைக்கு
ராமாசாமிகளா இங்கு ஊமத்துறையாக வேலைதான் எடுத்துக் கொண்டிருக்கோம். அருமை அண்ணன் காரியாவட்டி அருகே உள்ள தோப்பூரை சேர்ந்த வீரராசு அவர்களுக்கு விழா கமிட்டி சார்பாக மாலை அணிவித்து மரியாதை செய்யப்படுகிறது. எங்களுக்கெல்லாம் பூவாடை வெற்றி மாலையாக சூடி அனைவருக்கும் செலுத்தப்பட்ட விழா கமிட்டியாருக்கும் கிராமத்தார்களுக்கும் தமிழ்நாடு நாடக நடி சங்கத்தின் சார்பாகவும் இந்த நாடகத்தோட அமைப்பாளருமாகிய ஆசான் வாத்தியார் உண்மையிலே அந்த கிராமத்தில் அந்த ஊரில் வந்து எத்தனைய அடுப்பில் உலகஞ்சு பற்ற வைக்கிறாங்கடா எங்கள் வாத்தியார் குடும்பத்தினால தான் அத்தனை பேரை வாழ வச்சிருக்கிறாரு. வரக்கூடிய அத்தனை மாணவர்களுக்கும் என்னென்ன கதாபாத்திரம் படிக்கணுமோ இசை கலை படிக்கணுமோ அத்தனை செஞ்சு ஆசிரியராக வாத்தியாராக நாடக அமைப்பாளர் இருக்கக்கூடியார். அதே அவருடைய புதர்மன் சத்யான் அவர்கள் ஏகப்பட்ட இளைஞர்களை உருவாக்கி அவர் ஆசிரியராக பணிபுரிந்து இன்றைக்கி மிக சிறந்தளவில் ஏகப்பட்டவர் பழகிவிட்டுருக்கார். அந்த கலை குடும்பத்துக்கும் தமிழ்நாடு நாடக நடி சங்கத்தின் சார்பாகவும் எங்கள் அத்தனை கலைக்கும் சார்பாகவும் வாத்தியார் குடும்பத்துக்கு கிராமத்துக்கும் அனைவருக்கும் நன்றி கலந்த வணக்கம். மட்டுமல்லாது சிவன்ராத்திரிலேருந்து நாங்கள் பாடியில் இன்றைக்கி ஒளிவுரைக்கு வரட்டு கத்தி சாப்போம் வந்து தொட்டன்னு அழகாக அற்புதமாக செட் பண்ணியிருக்கிறாரு. அந்த ஒளிவுரைக்கு நிறையாத்தார்களுக்கும் நாங்கள் நம்ம கிராமத்தில் பாடி புகழ்ந்து பேர் வாங்கக்கூடியிருக்கு வேறு மாநில நாடு வெளிநாடு அளவுக்கு தெரியப்படுத்திய யூடியூப் சேனல் அவர்களுக்கும் கலைக்கும் சரியான நன்றி கலந்த வணக்கம். தேவி தக்கம்மா 9 கம்பளமும் 18 தொட்டியரும் தொட்டியர் வாச காக்க வந்த துறைமுகளை சக்கதவி தாயே உங்களை வணங்காத நாளில்லை. உங்களை வணங்கி இந்த ஓமத்தர பாண்டியர் கதைக்கு செல்கின்றாயே நீதான் அருள் புரிய வேண்டும். ஹலோ மறிவில்லா தாயே 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 மறுவிழா கலைகளை கற்று நொந்தேன் தெய்வமே சபையோர்களே சபையில் மறுவிழா கலைகளை கற்று உணர்ந்த
ஒரே ஒரே பெரிய மகாராஜா வந்தாங்க. சரி. பெரிய மகாராஜா பொறுமையின் பொக்கிஷம். ஆமா ஆமா. ஆனா இளைய மகாராஜா அப்படி அல்ல. சரி. வாயால பேச மாட்டாங்க, வீர வாளால தான் பேசுவாங்க. சரி. ஈ ஒட்டினாலும் 2 துண்டமா வெட்டக்கூடியவங்க. சரி. இன்னைக்கு நம்ம 2 பேர்த்தி 7 துண்டமா வெட்ட போறாங்க. என்னைய வெட்டுவா? சரி, ஒன்னே கிட்ட வெட்டுறது 7 துண்டமா? ஏண்டா என்னைய பச்சை மிளகாய குழம்புல கீரி போட்ட மாதிரி போட்டாத்தான். வேற உன்னைய ஒண்ணும் பண்ண முடியாது. 7 துண்டமா எதுல வெட்டுவா? உன்னைய பச்சை மிளகாய என்னைய வெட்டலாம் 7 துண்டா 10 துண்டமா கூட என்னைய வெட்டுவாங்க. சரி. என்னைய பச்சை மிளகா மாதிரி கீரி போடுவாங்க. அம்மா அதுக்காண்டி நீ பச்சை மிளகாட்டி மெதமா இருக்காத. வாயில வச்சு பாரு, சுருன்னு ஏறு. அப்படி சந்தேகப்பட்டீங்கன்னா ஒரு தடவை வாயை காட்டி வச்சு காட்டுறேன். தத்தினே பிடிச்சவனே வந்ததுல இருந்து இப்படி பேச்சாடா. மகராஜ் எதிர்பார்த்தாலும் முருகார்கள் என்னைய மச்சனைங்கெல்லாம் பூரா உட்காந்து சங்கடப்பட மாட்டாளா? சரிப்பா, மகராஜ் கம்பல் வீரரே, வருக வருக வருக. வந்தோம் வந்தோம் அருள் தந்தோம் மகராஜா. நலமா இருக்கிறீங்களா? சக்கரையில் அருளாலும் காளியம்மன் அருளாலும் ஐயனார் கிருபையினாலும் முனீஸ்வர அருளாலும் ஆமையா சந்தோஷமா இருக்கின்ற மகராஜா. கம்பல் வீரர்களே, வந்தேன் சக்கரவை கிருவினாலும் முருகன் அருளாலயம் நம்ம கிராமத்தை கத்து காட்டி அருள்பளிக்கும் தெய்வங்கள் புண்ணியத்தாலயம் அனைவரும் நன்றாக நல்லபடியா வாழ வேண்டும், வாழணும். உண்மை மகராஜா. அப்படி இருக்க காலகட்டத்தில் ஆராய்வுக்கு அப்பால் தான் அந்நியன் ஆட்டு ஆங்கிலேயன் நம்ம அடைக்கால கனவு காண்டானா. அதுதான் ஒரு காலம் நடக்காது மகராஜா, ஒரு காலம் நடக்காதுங்க. நம்ம நாடு எப்படியாப்பட்ட நாடையா? எப்பேற்பட்ட நாடுங்க? தாய்நாடு தமிழ்நாடு தமிழ் சொல்லுங்க. ஆமாங்க. நம்ம நாட்டை தரக்குறை அவசரம் கயவன் அவன் கிடக்குற மகராஜா மானங்கட்ட மக்குவாயன். மாமனார்களே, நம்ம நாட்டுல என்ன இல்ல? எல்லா செல்வங்களும் இருக்கின்றன. அனைத்து செல்வம் இருக்கு அல்லவா? ஆமாங்க. என்ன வளம் இல்லை இந்த திருநாட்டில்? ஏன் கையை ஏந்த வெளிநாட்டில் இல்லதென்பதில்லை நம்ம வாழ நாட்டிலே. உண்மைங்க. அத்தனை செல்வம் வளமும் பெற்ற நாடு நம்ம நாடு. ஏகதத்தி வரிவடிச்சவல்லை நம்ம அப்படியாப்பட்ட நாட்டை பற்றி கரக்குறை பேசுற கயவன். அவன் கிடக்குற மகராஜா, அவங்க வரியண்டு கேட்டவன் சதுரத்தை வரி வரிய பழந்துற மகராஜா. அப்படி குருமே தாய் மாமல் இருவர் இருக்கும் எங்களுக்கு என்ன கவலை? கப்பம் என்று கேட்டா வாயில அப்பத்தை திணிக்கிற மகராஜா. அப்படினா? ஆமா. நாட்டாப்பா. ஓஹோ. என்ன நாட்டாப்பா? ஊத்தாப்பா. நாட்டாப்பமா? நாட்டு நம்ம கிழவி நம்ம பெரிய பெரிய அப்பத்தால சுட்டு வைப்பாங்கல்ல. ஓஹோ. அந்த நாட்டாப்பும் பெருசா இருக்கு. அப்படி இருக்கும் பொழுது கன்னி தமிழ் பிறந்தவன் கன்னி தமிழ்நாடு. தமிழ்நாடு. கலகில சார்ந்த காவியை தமிழ்நாடு. உண்மைங்க. அறத்தையும் தரத்தோடு கட்டி காக்க வீர உழவர் கோட்டான் உழவல் தமிழ்நாடு. நமது நாடு. பதிகமலை தண்டல் தாளாட்ட கொடிமலை அதற்கன்னு தலையாட்ட புள்ளி மான்கள் தாவி கூத்தல் சோழன் என்ன பைந்தமிழ்நாடு. இந்திய நாடு. இவர்கள் மீன் கொடுத்து இசைப்பட வந்துட்ட பாண்டிய நாடு. தென்னாடு. கற்பதற்ற கண்ணைக்கு கண்ணிக்கொண்ட செயல்கொண்ட சேரன் ஜங்குட்டம் செலுத்தி வாழ்ந்த நமது நாடு. பாண்டிய நாடு. முரங்குண்டு புலி வெட்டிய வீர மூதாட்டி வளர்ந்த தென்னாடு. அதுவே நமது பொன்னாடு. அப்படி இருக்க காலகட்டத்தில் ஏகதத்தி இவரை சின்னங்களை அடக்குமுறைக்கு அலங்குல தங்கங்களை சிந்தி சரி பாஞ்சாலி பாடுவோடு பாட்டாளர்களை பசிய பாடா பார். மானமுடாத மதிகட்டவனை மானம் பொழுது பூமி வல்லாமை விளைகின்றது. மன்னவன் கணக்கு எதுக்காக கேட்கின்றான்? எவனுக்கு அதிகாரம் இருக்கின்றது? மானமுடாத மதிகட்டவனா வரி சின்னமாமா கேட்கிறீங்க? ஆஹா. அப்படி இருக்க காலகட்டத்தில் நான் மந்திரன் திவாமன காதல் வழக்காக 1000 கம்பளம் 100 பரிவாரம் 64 படைத்தருவலம் பாளையங்கோட்டை கரசக்கோட்டை 102 பட்டறைக்கு நெல்வாங்க சென்றைகளே சென்ற விவரம் மகாராஜா. தாங்கள் தெரிவித்த வண்ணம் 1000 கம்பளம் 100 பரிவாரம் 64 படை வீரர்களும் மந்திரமே கல்யாண காதல் விழாக்காக நெல் வாங்க போனீர்களே. சரி. நெல் எப்படி கேட்டீர்கள்? ஆமையா. என்ன முறையில் வாங்கிட்டு வந்து கேட்கறீங்க மகாராஜா? ஆமா கம்பளம். சத்தியமா நாங்க சொல்றோம்ங்க. சென்னை கொடுங்கள். ஆமா. நெல் வாங்க போன ஒருத்தர் கேக்குறீங்க. தாங்கள் தான கூற வேண்டும். சரி. அவன்ட்ட கேளுங்க. டேய் ஏன் மேல சாக்க போடுறேடா? மாட்டி விடாதேன்னு உடைய பல தடவை சொல்லியிருக்கேன். மாட்டி விடாத. நீ தான் என்ன சொல்ல விட மாட்டே. கம்ப தூக்கிட்டு வந்து வேஸ்டா போற ஒரு வாரத்தோட பேச விட மாட்டேன். வேணாப்பா உன்னையோட நெருக்கே நான் பேசணும்னா நீயா பேசிக்கிட்ட நான் பேச விட மாட்டேன்னு நீ சொல்ற. அதுக்கு தான் நீ பேசுற போடா. வேணா நான் அங்க போவேன் நீ ஏறிக்கிட்டு வருவே. நீயே பேசி குடி. நீ ஊட விடுவே. உன்னை பத்தி எனக்கு முழுதா தெரியும்டா. போத ஒரு பேசுற ஊடால விட மாட்டீங்களா? ஊடால விடுவானா? ஆற அவன் சொல்றியா மகாராஜா? ஆஹா. நான் என்னைக்குடா விட்டேன்? நீ பேசுற முடியல. அவர் மணி 2:25 அண்ணன் தம்பி அண்ணன் கூப்பிட்டு சொல்லியிருக்காரு. அப்பவே சொன்னார் ஆரம்பத்திலேயே. மகாராஜா என்னத்துக்கு நெல் வாங்க போன வார்த்தை கேக்குறீங்க? ஆமையா. ஒரு நொடியில நான் சொல்றேனுங்க. சொல்லுங்கள். அவன்ட்ட கேளுங்க. இதை விட்டு நீ போகாத. அதுதான பக்கத்திலே நிக்கிறேன். ஏன் மேலே சாக்க போட்டு போறியாடான்வாரு. ஏன்டா என்னையே மாட்டி விடுற மகாராஜா கிட்ட? உனக்கு தான் மாட்டினாத்தான் பிடிக்குமாடா மகாராஜா? தாங்கள் தெரிவித்த வண்ணம்
1000 கம்பளம் 100 வரிவாரம் 64 படை வீரர்களும் எல்லோரும் நெல் வாங்க சிறுவைகுண்டம் போன மகாராஜா. சரி. அங்க முதல் கோட்டை வாசலில் வேங்கிக்கு சமமான வேளாண்டி வீரர் காவலுங்க. ஆஹா. என்ன போகணும்லடா? இங்கிட்டு போகல. இரண்டாம் கோட்டை வாசலில் கரடிக்கு சமமான கருப்பண தேவருங்க. சரி. மூன்றாம் கோட்டை வாசலில் படைக்கு தலைவரான பாண்டிய தேவர் காவலுங்க. ஆஹா. போய் வட்டிக்கு நெல் கேட்டோம்ங்க. சரி. கொடுக்க மறுத்து விட்டார்கள். காரணம் ஐயா? என்னன்னு தெரியல. பாஞ்சாலம் குறிச்சு அரமணன் வந்திருக்கும் தெரிவித்தீங்களா? தெரிவித்த மகாராஜா. சரி. நாங்களாம் ராஜகுல கம்பளம் என்று தெரிவித்த மகாராஜா. ஆமையா. கம்பளம்னா உங்களுக்கு சம்பளம் என்னடா? மாசமா சம்பளம் அவனா கொடுக்கின்றான். எங்களை பார்த்து கேக்குறாருங்க. சரி. அப்பதான் மகாராஜா கொடுக்க மறுத்து விட்டார்கள். கொண்டுகிட்டு வந்துட்டான். என்னத்த? நெல்லத்த. என்ன நான் கேக்குறேன், எது சொன்னாலும் முழுதாவே சொல்ல மாட்டியாடா? பூரா அறவர வந்தத விலகாத நீதான் முழுசா, உனக்கு தான் முழுசா தெரியும்ல. போய் என்னதுக்கு மகாராஜா? சரி. போய் வட்டிக்கு நெல் கேட்ட மகாராஜா. தகாத வார்த்தையால் பேசினார்கள். என்னன்னு கேட்டால் பட்டணத்தில் இருக்கிற கல்லெடுத்து உங்க பல்லை உடைப்பேன். ஆற கேட்டா எங்களை பாத்துங்க. வீரமருத கம்பளவர்கள் என்ன செய்யறது? நாங்களே ராஜகுல கம்பளம் தெரிவித்த மகாராஜா. ஆமையா. கம்பளம்ல நாங்களே எவ்வளவு சொல்லி பார்த்தோம். சரி. ஒரே வேளாண்டி எங்கிட்ட பண்ண நையாண்டி. நாங்களே யார் நினைச்ச கண்ணு முடிக்கிற ஜீவனாந்தரம் கம்பளத்தார் வாக்கு பொல்லாது. சொந்த கோழிகளை சிவமலன் தோற்கூர்களுக்கு பொல்லாது. காப்பு கம்பளம் பேர் சொன்னால் வேப்பனையும் பாலாகும். சரி. கொஞ்சம் பொறுமையா பேசியான்னு கேட்டோம்ங்க. கேட்கற மாதிரி இல்லங்க. அப்புறம் கொண்டுகிட்டு வந்துட்டான். எதை? நெல்லத்தாண்டா. அப்படி சொல்லியா? மொட்டை மொட்டையா சொல்றாரா? எப்ப பார்த்தாலும் மொட்டை பேசிட்டா. மாமனா அவர்களே, மகாராஜா எப்படியாப்பட்ட இடத்துல சந்தோஷமா நெல்களை கொண்டு வந்தீங்க? மிக சந்தோஷமா இருக்கிறது. எப்படி போய் கேட்டீங்க? எப்படி கொண்டு வந்தீங்க? எங்க இருக்கிறது நெல்மணிகள் எல்லாம்? இப்படி கேட்டா அப்படி அப்படி கையை எல்லாரும் கத்திய நீட்டி அவனை வெட்ட மாட்டேன். ஓடி போறாருல வச்சுக்கிட்டு. என்னைய வெட்டட்டு நீ விதைக்கிற வெங்காயம். பேசுறது நீனே வெட்டி போடுறது நானா? என் விதைக்கு வைக்கிற வெங்காயம். மகாராஜா சரி. எங்க மன்னிக்க மகாராஜா. தகாத வார்த்தையால் பேசினார் மகாராஜா. ஏட்டுக்கு பூட்டியா பேசலாம் மகாராஜா. சரி. நாங்க எவ்வளவு சொல்லி பார்த்தோம் கேட்கற மாதிரி இல்லைங்க. அப்புறம் நாங்க மூவரையும் கொன்று விட்டு நல்லா கொண்டுகிட்டு வந்துட்டோமுங்க. அதான் கொண்டுட்டு வந்துட்டான். காவல் புரிந்த 3 வீரர்களை கொண்டு விட்டீங்களா? கொண்டு கம்பள வீரர்களே, விளையாடுறதுக்கு நேரம் உள்ளது. எங்க மன்னிக்க மகாராஜா. காரணம் மூவரும் கொலை மகன். வேங்கி சமான வேளாண்டி, கரடிக்கு சமான கருப்பணன், படக்கஞ்சால பாண்டியன், 3 பேரும் கொலை. 134 பட்ட நெல்கள்லாம் கொள்ளை. அள்ளி வந்த மணி நெல்கள் எங்க இருக்கின்றது? ஓட்டப்புறத்தில். இதெல்லாம் காரணம் நம்ம தானாவதி பிள்ளை தானுங்க. அப்படியா? ஆமா ராஜா. மாமனார்களே, தாங்கள் தான் தெரிவிச்சிடலாம். சரி. போய் வெட்டிக்கு நெல் கேளுங்கள், கடனாக கேளுங்கள், கொடுத்தால் பாருங்கள், கொடுக்காவிட்டால் மீறினால் அப்பொருளை சாமர்த்தியமா கொன்றுவார்கள். ஆமையா, கொன்றுவார்கள் என்று தாங்கள் இருதரப்பாக தெரிவித்ததாக அப்படின்னு மந்திரியாதான் மகாராஜா எங்களிடம் தெரிவித்தார். அப்பதாங்க நாங்க 2 பேருமே செஞ்சோம். செய்முறை கொலைங்க. 1001 501. அண்ணாவுக்கு தெரியுமா? தெரியப்படுத்த மகாராஜா. என்ன குருநாத்? ரொம்ப வருத்தத்தோடு தாங்கள் வரவை எதிர்பார்த்தோடும் இருக்காங்க மகாராஜா. அப்படியா? அப்போண்டா சென்று அண்ணாவிடம் வந்திருக்கீங்க. இதோ பின்னாடி அண்ணா நான் வாக்குறேன். இதை அழைக்கிறோம். அப்படியே சென்று வாருங்கள். ஒரே ஈடு கொண்டு வாடா. தமிழகத்தில் வெயில், மழை, புயல், காற்று என்று பாராமல் தெய்வங்கள் மக்களை காக்கும். ஆனால் மக்களை காக்கிறதுக்கு நாடு உழைக்க நாடுகளை பாடுவரும் காவலர் ஐயா அவர்களுக்கும், தமிழ்நாடு நாடக சங்கத்தின் சார்பாகவும், எங்களை இசை நாடக கலைக்குழு சார்பாகவும் காவலர் ஐயா அவர்களுக்கு வணக்கம் வணக்கம் வணக்கம். ஏனென்றால் இந்த டக்கரை சேர்ந்து அழகாக ஒளி அமைச்சிருக்காக எங்களுக்கு காவலத்து ஐயா அவர்கள் வந்து கவனிக்கவில்லை. அவர்களுக்கு எங்களது நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக்கின்ற வணக்கம் வணக்கம். வடக்கை கொத்து பல்லாவத்தாசி தென்னாடு வரும்பொழுது எங்களுக்கு ஒரு குலதெய்வம் என்று பாஞ்சாலம் குறிச்சி திருச்செந்தூர் முருகப்பெருமான நாங்கள் இன்னமும் 6 கால பூசை நடந்து கொண்டிருக்குது. திருச்செந்தூர் ஆலயத்தில் 6 கால பூசை நடந்து முடிந்தோம். பாஞ்சாலம் குறிச்சி அண்ணா 6 கால பூசை நடத்துவார்கள். ஆகினால் திருச்செந்தூர் முருகப்பெருமான வணங்கி அண்ணாவை எதிர்பார்க்கின்றேன். கடலில் கருவாகி புனலில் உருவான கந்தனூர் எந்தவோ
சபாஸ் சபாஸ் அப்படி நான் அண்ணா எதிர்பார்க்கின்றேன். ஒரு கூட்டு கிளியாக ஒரு தோப்பு குயிலாக பாடு பண்பாடு இறுதியிட பறந்தாலும் திசை மாறி திரிந்தாலும் கூடு ஒரு கூடு. ஒரு கூட்டு கிளியாக ஒரு தோப்பு குயிலாக பாடு பண்பாடு இறுதியிட பறந்தாலும் திசை மாறி திரிந்தாலும் கூடு ஒரு கூடு. என்னென்ன தேவைகள் அண்ணனை கேளுங்கள், என்னென்ன தேவைகள் அண்ணனை கேளுங்கள். ஒரு கூட்டு கிளியாக ஒரு தோப்பு குயிலாக பாடு பண்பாடு. எங்கெங்கும் பள்ளம் வரலாம், வெள்ளம் எதிர்பாராமல் வெள்ளம் வரலாம். செல்லும் வழி எங்கெங்கும் பள்ளம் வரலாம், உள்ளம் எதிர்பாராமல் வெள்ளம் வரலாம். ஏமை அது மாறாமல் தர்மம் அதை மீறாமல் நாளும் நடைபோடுங்கள் ஞானம் பெறலாம். சத்தியத்தை நீங்கள் காத்திருந்தால் சத்தியம் உங்களை காத்து நிற்கும். சத்தியத்தை நீங்கள் காத்திருந்தால் சத்தியம் உங்களை காத்து நிற்கும். தாய் தந்த அன்பிற்கும் நான் கொண்ட பண்பிற்கும் பூமாலை காத்திருக்கும். ஒரு கூட்டு கிளியாக ஒரு தோப்பு குயிலாக பாடு பண்பாடு இறையிட பறந்தாலும் திசை மாறி திரிந்தாலும் கூடு ஒரு கூடு. அது சிந்தாமல் வெள்ளி பணமா வெள்ளி இதை போடாமல் வெல்லும் வருமா. வேர்வை அது சிந்தாமல் வெள்ளி பணமா. வெள்ளை இளஞ்சிட்டுக்கள் பெற்று கொடி கட்டுங்கள், தொட்டம் அதை கட்டுங்கள் விண்ணை தொடுங்கள். பேருக்கு வாழ்வதில் வாழ்க்கை இல்லை, ஊருக்கு வாழ்வதில் தோல்வி இல்லை. பேருக்கு வாழ்வதில் வாழ்க்கை இல்லை, ஊருக்கு வாழ்வதில் தோல்வி இல்லை. ஆனந்த கண்ணீரில் அபிஷேகம் நான் செய்தேன், என் கண்ணில் ஈரவில்லை. ஒரு கூட்டு கிளியாக ஒரு தோப்பு குயிலாக பாடு பண்பாடு இறையிடம் பறந்தாலும் இசை மாறி திரிந்தாலும் கூடு ஒரு கூடு. என்னென்ன தேவைகள் அண்ணனை கேளுங்கள், என்னென்ன தேவைகள் அண்ணனை கேளுங்கள். ஒரு கூட்டு கிளியாக ஒரு தோப்பு குயிலாக பாடு பண்பாடு.
உபத்திர பாண்டியா அண்ணா வருவீர் வருவீரே வருவீர் வருவீரே அண்ணாரே அப்பா எழுவீரே வருவீரே அண்ணா வருவீரே அண்ணா அண்ணா எப்ப வருவீரே அறிவீரே வருவீரே என்கிறவே என்கிறவே வண்டியரே அண்ணா தம்பி உபத்திர பாண்டியா தாங்கள் எப்ப அண்ணனி எப்ப வருவீரே அறிவீரே வருவீரே என்கிறவே எதிர்பார்த்திருக்கேன் நான் உங்கள் தம்பி நானோ எதிர்பார்த்திருக்கேன் நான் உமா தம்பி பெருகுமடா தம்பி மங்கள செல்வங்கள் பெருகும் மடா அண்ணாடால் பாதம் பணிஞ்சரே தம்பி உபத்திர பாண்டியா கல்விராவே தம்பி கல்விராவே அண்ணா அருகீரே அண்ணனால் பாதம் பணிஞ்சரே பாண்டியரே 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 எந்தனண்ணா பாதமலரடி நான் போற்றி செய்தே அண்ணா பாதமலரடி போற்றி ஆமண்ணா இந்த சிங்கமே இரவியமே தென்னாட்டு
பத்திரப்பாட்டியா அண்ணா வணக்கம் செய்கிறேன் அண்ணா வணக்கம் அண்ணா. தம்பி எதற்காக அழைத்தீர்கள்? தம்பி பூமத்திரப்பாண்டியா அண்ணா தாங்கள் அழைத்த காரணம் இதோ தெரிவிக்கின்றேன். ஆமண்ணா. 1000 கம்பளூர் பரிவாரம் 64 படவர்களும் நமது பிள்ளைமகன் காவலருக்கு வட்டிக்காவது படத்திற்கான நினைவு சொல்லி அனுப்பி வைத்தமல்லவா? ஆமண்ணா. அண்ணவர்கள் அந்த கவலது 3 கொண்டு 136 பட்ட நெல்லெல்லாம் அள்ளிபதி விட்டார்களே. காரணம் யாருன்னு கேட்டால்? இதற்கெல்லாம் காரணம் யாரு கேட்டால் என்னுடைய உடன் வந்த தம்பி மேல் பரிசு மத்து வந்திருக்கேன். அண்ணா தம்பி தாங்கள் நம்பிட்டீர்களா? அண்ணா சிறசிறக்க வாழாடுமா? தாங்கள் கட்டெல்லாம் இதுவரைக்கும் ஏதாவது காரியம் செய்திருக்கலாம். எனக்கும் நன்றாக தெரியும். அண்ணவர் சொன்ன வார்த்தை ஒரு காலம் நம்பவில்லை. அப்படியானால் இதற்கு காரணம் யாராக இருக்கலாம் என்று நினைக்கிறீர்கள்? அண்ணா தம்பி அந்த ஒரு நாள் ராமநாதன் இரவலச்சலை மீட்டிங் அழைத்து சென்றார் அல்லவா? ஓஹோ. மீட்டிங் முடிஞ்சு நாமல் இருவர் கண்ணாடி மாளிகையிலும் திவான் அவர்கள் தனியறையில் இருந்தார்கள். மீட்டிங் முடிச்சு அனைவரும் சென்று விட்டோம், நம்ம வந்து விட்டோம். ஆனா மந்திரியார் அங்கதான் இருந்திருக்கின்றார். அவங்க வீட்டில் போய் கேட்பதற்கு மந்திரியார் இருக்கிறார் நம்ம சொன்னதுக்கு மனைவியாருடன் காதல மாறி இறந்து விட்டார் கேட்டு அவருக்கு செய்ய வேண்டிய ஈமகரை சடங்கு நடத்தி வெள்ளப்பட வளர்ந்திருக்கின்றார். நல்ல வெள்ளப்பட வளர்ந்திருக்கிறார் திவான் அவர் மனைவி. அப்படித்தான் இருக்கப்படுகிறது. உண்மையிலேயே நம்மளை அறியாதும் அன்னவரை ராம்நாத்தில் விட்டு வந்ததை மனை நின்றுக்கொண்டு இப்படிப்பட்ட நய வஞ்சகத்தை சேர்ந்து மல்லாமல் தங்கள் மேல் பலிசுமத்து வந்திருக்கிறார். ஆமண்ணா. அப்படியானால் மந்திரி ஒரு எதிர்பார்த்த மட்டும் யோசிக்கலாம். அப்படியானால் ஐயப்பனை வணங்கி விட்டு வந்திருக்கிறார். அப்போ அப்படியாண்ணா. இருமுடி தாங்கி ஒரு மனதாகி ஒருவனை தீர்க்கோ மனையில் வெல்லும் திருவடியை காண வந்த பள்ளிக்கட்டு சபரிமலைக்கு கல்லும் முள்ளும் காலுக்கு மெத்து சுவாமியே ஐயப்பா சுவாமி சரணம் ஐயப்ப சரணம் பள்ளிக்கட்டு சபரிமலைக்கு கல்லும் முள்ளும் காலுக்கு மெத்தை சுவாமியே ஐயப்பா ஐயப்பா சாமியே பள்ளிக்கட்டு சபரிமலைக்கு கல்லும் முள்ளும் காலுக்கு மெத்தை சுவாமியே ஐயப்பா ஐயப்பா சுவாமி. அபிஷேகம் சுவாமிக்கு கற்பூர தீபம் சாமிக்கு ஐயப்பன்மார்கள் கூடி கொண்டு ஐயனை ஆடி சென்றிடுவோம் சபரிமலைக்கு சென்றிடுவோம் சுவாமியே ஐயப்பா ஐயப்பா சாமியே பள்ளிக்கட்டு சபரிமலைக்கு கல்லும் முள்ளும் காலுக்கு நத்தை சாமியே ஐயப்பா ஐயப்பா சாமியே கார்த்திகை மாசம் மழையில் நின்று நேர்த்தியாகவே விரதம் இருந்து விரதமிருந்து பார்த்த சாரணில் மைந்தனே உன்னை பார்க்க வேண்டிய தவம் இருந்து அருமல் அன்பனால் அவரும் தொழுகே ஐயனின் அருமலையே நிறுவோம் ஐயப்பா சாமியே அழுதையும் ஏற்றம் ஏறும் போது அரிகரன் மகனை துதித்து செல்வார் அழுகை ஏற்றம் ஏறும் பொழுது அரிகர மகனை துதி செல்வார் வழிகாட்டிடவே வந்திடுவார் ஏறி சென்றிடுவார் வழிகாட்டிடவே வந்திடுவார் அயவன் துணி ஏறி சென்றிடுவார் மதையேற்றம் கடினம் கடினம் கருணை கடலே துணை வருவார் கரையிலையக்கம் வந்தவுடனே பெருதவி துன்பயம் சென்றிடுவோம் சுவாமியே ஐயப்பா ஐயப்பா சாமியே கங்கையின் நதி போல் புண்ணிய நதியா பம்பையில் நீராடி கங்கை நதி போல் புண்ணிய நதியா பம்பையில் நீராடி சங்கர மகனை கும்பிடுவாரை தஞ்சமின்றி ஏறிடுவார் அயல்
சிவபாலனுமே திடுவான் காலமெல்லாம் நமக்கு அருள் காவலனான் இருப்பான் தேக வளர்ந்தார் பாத பரந்தான் பாக வளர்ந்தார் ஏக பரந்தான் தேக வளர்ந்தார் என்றார் அவரும் தேகத்தை தந்திடுவார் பாத பரந்தான் என்றால் அவர்கள் பாவத்தை தந்திடுவான் நல்ல பாதையை காட்டிடுவான் சுவாமியே ஐயப்பா ஐயப்பா சாமியே சபரி பீடமே வந்திடுவார் சபரி எண்ணெயை வணங்கிடுவார் கரங்குத்தியாலே கல்விமார்களில் கரத்தில் போட்டு வணங்கிடுவார் சபரி மலைதனில் நெருங்கிடுவார் 18 பரி மீது ஏறிடுவார் எது என்னும் அவனை சரணடைவார் மதிமுகம் கண்டு மயங்கிடுவான் ஐயனை துதிக்கையிலே தன்னையே மறந்திடுவான் பள்ளிக்கட்டு சபரிமலைக்கு கள்ளும் முள்ளும் சாமிக்கு மெத்தை சுவாமியே ஐயப்பா சுவாமி சரணம் ஐயப்ப சரணம் பள்ளிக்கட்டு சபரிமலைக்கு கல்லும் முள்ளும் காலுக்கு மெத்தை சுவாமியே ஐயப்பா ஐயப்பா சாமியே சரணம் சரணம் ஐயப்பா சாமி சரணம் ஐயப்பா சரணம் சரணம் ஐயப்பா சாமி சரணம் ஐயப்பா சரணம் சரணம் ஐயப்பா சுவாமி சரணம் ஐயப்பா ஆமா சிங்கங்களா அப்படியானால் மந்திரி இதுவத்தை பற்றி யோசிக்கலாமே அப்படியாண்ணா வாழ்க செல்வம். இதா வரும் ஆ